இந்த எபிசோடுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்லனா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். டைம் கிடைச்சா மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. எங் மாஸ்டர் எழுந்து நின்றதும் அவன் கண்களுக்கு முன் நடந்த காட்சி ரொம்பவே கலவரமா இருந்துச்சு. அவன் சோல்ஜர்ஸ் எல்லாம் செதறி பறக்கிற மாதிரி தூக்கி எறியப்பட்டாங்க. வெடிச்சு செதறிய கற்கள் எல்லாம் சுற்றி பறந்துகிட்டு இருந்தது. அந்த பிளாஸ்ட் இம்பாக்ட் காரணமா எல்லாமே குலுங்கி போயிருந்தது. ஓடுங்கன்னு கமாண்டர் வாங் கத்துனா. நம்மளால இதுல ஜெயிக்க முடியல, சான்ஸ் போச்சு, இப்பவே ஓடினாதான் பேண்டிட்ஸ் கிட்ட சிக்காம தப்பிக்கலாம்னு அவசரப்படுத்தினா. யங் மாஸ்டர் கொஞ்சம் யோசிச்சுட்டு தலையசைச்சான். பழைய காலத்துல பெரிய ஜெனரல்ஸ் கூட தோல்வியால தான் குரோ ஆவாங்க, இந்த டிஃபீட் கூட ஃபியூச்சர் ஃபைட்டுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் தான்னு சொன்னான். ஆனா அவன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பயந்து அழுதுட்டே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல கூட கற்கள் அவன் அருகே பறந்தாலும் அவன் காமா இருந்தான். 2 கைகளையும் உயர்த்தி தன்னோட ஸ்வாட கமாண்டர் வாங் கிட்ட கொடுத்தான். இந்த வார்க்கு அப்புறம் நீ எப்படி ஸ்ட்ராங் ஆகுறேன்னு பார்க்கணும், அதுதான் எனக்கு ஆனர்னு சொன்னான். அதே நேரம் ஒரு கல் நேரா கமாண்டர் வாங் தலையில் விழுந்துச்சு. ஆனா அவன் அதை கூட கவனிக்கல. ஏன்னா அவனுக்கு யங் மாஸ்டர் மேலவே இரிட்டேஷன் வந்துகிட்டு இருந்தது. அவன் பேசுறதெல்லாம் கேட்டு சலிச்சு போயிருந்தான். ஒரு வார்த்தையும் பேச முடியாம நின்றான். அடுத்த நிமிஷம் திடீர்னு கோபத்துல யங் மாஸ்டரை தள்ளி போட்டுட்டு போய் நீயே செத்துப்போன்னு திட்டிட்டு ஓட ஆரம்பிச்சான். நீ ஒரு முட்டாள்னு சொல்லிட்டு தன் உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டான். யங் மாஸ்டர் அங்கேயே தனியா நின்றான். இதே சமயத்துல மலை ஓரம் கீழே சாங் டாலாய் மண்டிட்டு கீழே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஜெயிச்சோமா இல்லையான்னு டவுட்டா இருந்தது. அவன் மனசுக்குள், ஒருத்தன் பயந்து ஓட ஆரம்பிச்சா மற்றவங்களும் பேனிக் ஆகி ஓடுவாங்க, அது செயின் ரியாக்ஷன் மாதிரின்னு நினைச்சான். அப்போ ஜூ ஷென்ஜி எக்ஸைட்டடா நாம ஜெயிச்சிட்டோம் மாஸ்டர்னு சொல்லிட்டான். சாங் உடனே எழுந்து நின்னு கையை உயர்த்தி வாங்கன்னு வாரியர் லின்னையும் ஜூ ஷென்ஜியையும் அழைச்சான். அவங்க எல்லாம் கேரேஜ்ல ஏறினாங்க. ஜூ ஷென்ஜி ஹார்ஸை கண்ட்ரோல் பண்ணினான். சாங் டாலாயும் லின்னும் வெப்பன்ஸ் கையில நின்னாங்க. டம் அடிக்க ஆரம்பிச்சுன்னு சாங் லிங்கர் கிட்ட சொன்னான். அவள் ஸ்டிக் எடுத்துட்டு ஃபுல் எனர்ஜியா ட்ரம் அடிக்க ஆரம்பிச்சா. அந்த கேரேஜ் பேட்டில் ஃபீல்டுக்கு வேகமா போகும்போது எல்லாரும் சார்ஜ் கில் தெம்னு கத்திக்கிட்டே போனாங்க. அங்க போய் சேர்ந்ததும் கின்மேன் ஒருத்தனே பல சோல்ஜர்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். அது கூட ஹார்ஸ் பேக்ல இருந்தவங்க கிட்ட. சாங்டாலாய் ஃபுல் வாய்ஸ்ல கத்துனா, யாருக்குமே சாவ வேண்டான்னா உடனே குதிரையிலிருந்து இறங்குங்க, எனக்கு உங்கள் ஹார்சஸ் மட்டும்தான் வேண்டும்னு. கின்மேன் இன்னும் ஒருத்தனே எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தான். சோல்ஜர்ஸ் பல பேரு ஆல்ரெடி பயந்து ஓடுன்னு கத்திக்கிட்டே தப்பிச்சிட்டாங்க. குதிரைகளை விட்டுட்டு ஓடினாங்க. கின்மேன் ஸ்பியரா கொண்டு துரத்திக்கிட்டே இருந்தான். சாங்டாலாயும் அவன் குரூப்பும் பின்னால நின்னு இந்த சீனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாங் ஆர்டர் கொடுத்தான். ஜூ ஷென்ஜி, கின்மேன், ஹார்சஸ் எல்லாம் ஸ்டேபிளுக்கு கொண்டு போங்க. லின், நீ என்னோட வாங்க, நல்ல ஸ்வான்ஸ் எடுத்துக்கலாம்னு. இதே நேரம் இன்னொரு சைட்ல ஸ்டோன் மவுண்டன் நேரோ பாதையில இன்னொரு பேண்டிட் குரூப் மறைந்து நின்றிருந்தது. எக்ஸ்ப்ளோஷன், ஃபயர், கருப்பு புகையெல்லாம் சூழ்ந்த இடம். அது ஃப்ளையிங் டைகர் பேண்டிட்ஸ். 1000 சோல்ஜர்ஸை எப்படி 5 பேர் டிஃபீட் பண்ணாங்கன்னு ஒருத்தன் கேட்டான். அவன் வில்லேஜ் மாஸ்டருக்கும் ஷாக்கு. காஃபே சொன்னா, எனக்கும் தெரியல, யாரோ எக்ஸ்பர்ட் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்னு. இன்னொருத்தன், உலகமே அன்பிரிடிக்டபிள்டா, 1000 பேரு 5 பேருகிட்ட தோத்துட்டாங்கன்னு ஆச்சரியப்பட்டான். பக்கத்துல இருந்தவன், நீ ஒரு பேண்டிட்டா, உன் வேலை மறந்துடாதன்னு சாடினா. உடனே காஃபே ஸ்வாட் எடுத்துட்டு சார்ஜ்னு ஆர்டர் கொடுத்தான். எல்லாரும் சோல்ஜர்ஸை தாக்கி வெப்பன்ஸ் எல்லாம் கையில எடுத்தாங்க. சோல்ஜர்ஸை தரையில தள்ளி லூட் எடுத்து சந்தோஷப்பட்டாங்க. ஒருத்தன், நான் எவ்வளவு நாளா ஷூஸ் மாத்தல, இதோ பூட்ஸ் கொடுங்கன்னு கேட்டான். இன்னொருத்தர்கள் சோல்ஜர்ஸை ஸ்ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சோல்ஜர், நான் கே இல்லடா, வேற எதுவும் எடுத்துக்கோங்க, பட் என் வெர்ஜினிட்டி வேண்டாம்னு கெஞ்சினா. அதுக்கு பேண்டிட், டேய் உன் பேண்ட்ஸ் தான் வேணும்னு திட்டினான். இதே சமயம் சாங்டாலாய் ஆக்ஸ் கையில ஹார்ஸ் மேல ஏறி பிளாக் ராக் சிட்டியோட யங் மாஸ்டரை துரத்துனா. உன் ஸ்வாட குடுன்னு கத்துனா. அவன் ஓடிக்கிட்டே இருந்தான். திடீர்னு குதிரை சத்தம். பெரிய ஆர்மி ஒன்னு வந்துச்சு. சிங்க்ரனைஸ்டா குதிரைகள் வந்த சத்தம் கேட்டு சாங் நின்றான். எலீட் ட்ரூப்ஸ் போலன்னு நினைச்சான். அந்த லீடர், ஸ்பியர்ஸ் விட்டுட்டு ஸ்வாட்ஸ் எடுங்கன்னு ஆர்டர் கொடுத்தான். சாங் புஷஸ்ல மறைஞ்சி அப்சர்வ் பண்ணான். அந்த லீடரோட பிரசன்ஸ் இட் செல்ஃப் ஸ்ட்ராங்கு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸான்னு டவுட் வந்துச்சு. அது பிளாக் ராக் சிட்டியோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹான் சுவான். யங் மாஸ்டர் அவன் பக்கம் ஓடி, என்னை எல்லாரும் விட்டுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணான். ஆனா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா அவன் கழுத்துல ஸ்வாட குத்திட்டான். யங் மாஸ்டர் கெஞ்சினாலும் பயனில்ல. அவன் மண்ல விழுந்து ப்ளீட் ஆகி இறந்தான். பாடி எடுத்துட்டு வாங்க, நாம போறோம்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆர்டர் கொடுத்தான். அந்த நேரம் சிஸ்டம் இன்ஃபோ காட்டுச்சு. ஹான் சுவான், ஏஜ் 52, டாப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், 7 ஸ்வாட் ஸ்லாஷஸ் ஸ்கில். இத பார்த்த சாங்டாலாய் மனசுக்குள்ள,
கின்மேன் 1000 பேரோட ஃபைட் பண்ணலாம், ஆனா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேற லெவல்னு நினைச்சான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் புஷஸ் பக்கம் சந்தேகப்பட்டான். சாங் இன்னும் மறைஞ்சான். அப்புறம் அவன் ட்ரூப்ஸுக்கு போலான்னு சொன்னான். எதுக்கு போறாங்கன்னு சாங் யோசிச்சான். இந்த கானத்துல ஜூ ஷெஞ்சி மாதிரி இல்லாம வேற ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்களும் இருக்காங்க போலன்னு புரிஞ்சுக்கிட்டான். கோபத்துல கல்ல உதைக்க அந்த ஸ்வாட எடுத்துட்டாங்கன்னு சபிச்சான். அப்புறம் சிஸ்டம் மிஷன் கம்ப்ளீட், 11th டிஃபென்ஸ் சக்சஸ், ஒரு லாட்டரி டிரா கிடைச்சது. சிஸ்டம் காடஸ் வெளியே வந்தா, ஃபைனலி அந்த இருண்ட ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டேன், மீண்டும் அங்க போக விருப்பமில்லைன்னு சொன்னான். சாங், நீ முன்னாடி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தன்னு கேட்டான். அவள், நீ என் முன்னாடி நின்னாலும் நீ கவனிக்கல, மிஷன்ஸ் கூட பேசலன்னு குமுறுனா. சாங், நீ வந்தா என்ன அடிக்கிறது தான் வேலை, இல்லாதது தான் பெட்டர்னு சொன்னான். உடனே அவன் தலையில அடிச்சா. என்ன லாக் பண்ணினேன்னு கோபப்பட்டா. இன்னும் இரிட்டேட் ஆக, நெக்ஸ்ட் டைம் பக்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டான். அவ பெரிய கேவல் எடுத்துட்டு கிளேர் பண்ணா. அவன் சிரிச்சான். அப்புறம் கின்மேன் மவுண்டன் மேப்ல எல்லா லொகேஷன்ஸும் காட்டப்பட்டது. பிளாக் ராக் சிட்டி, பல பேண்டிட்ஸ், தோடை வில்லேஜ். இந்த அட்டாக் ஆல்ரெடி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஃப்ளையிங் டைகர் பேண்டிட்ஸ் தான் க்ளோசஸ்ட், அதனால ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. இந்த நியூஸ் சிட்டி லீடர் கிட்ட போகும். அவன் மகன் சாவு பெரிய விஷயமா போகுது. லிங்கர் ரொம்ப சந்தோஷமா ஒரு வெள்ள குதிரை மேல ஏறி அந்த கிளியரான காலை வானத்தை பார்த்துக்கிட்டு, அப்பா, இது நம்ம கனவு மாதிரி இல்லையா, ட்ரீம் போல இருக்கு அப்படின்னு கத்துனான். அவ பின்னாடி கின்மேன் சும்மா சிரிச்சுக்கிட்டு அமைதியா அவளை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல சூஜெஞ்சி, லிங்கர், நாம ஊருக்கு திரும்பணும், குதிரைகளை ரெடி பண்ண, நான் மீன்வயல் வாள்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வரேன்னு சொன்னாரு. லிங்கர் உடமே சரியப்பான்னு ஒத்துக்கிட்டு, இந்த வெள்ள குதிரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவன் மனசுல இருந்ததை நேரா சொல்லிட்டா. அப்போ ஒரு குதிரை வேலை பார்க்கறவன் மாதிரி இருந்தவன் வந்து ஓல்ட்மேன் சூன்னு கூப்பிட்டு அவன் கவனத்தை ஈர்க்க வந்தான். அதே நேரம் ஃப்ளையிங் டைகர் கும்பலோட லீடர் கா ஃபெய் அவன் கும்பலோட சேர்ந்து அங்க நின்றிருந்தான். அவன் சும்மா கேஷுவலா பேச ஆரம்பிச்சான். நாங்க நிறைய குதிரைகளை கொள்ளையடிச்சிருக்கோம், அவைகளை எல்லாம் ஃபீட் பண்றது சுலபம் இல்ல, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணினா நம்ம சுமை குறையும்னு சொன்னான். இத கேட்ட உடனே சூஜெஞ்சி உள்ளுக்குள்ள அதிர்ச்சி அடைந்தாரு. இவனை இங்க பாக்குறது ரொம்ப ரேரு, இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்கானேன்னு சொன்னாரு. காஃபை சிரிச்ச மாதிரி, நாங்க பெரிய லாபம் எடுத்தோம், நீங்க சின்னதா தான் எடுத்தீங்க, சரி இந்த குதிரைகளை எப்படி ஷேர் பண்றது பத்தி இப்ப பேசணும்னு சொன்னான். இந்த வார்த்தை சூஜெஞ்சிக்கே கவலையா இருந்துச்சு. அப்போ லிங்கர் உடனே நேரா பேசிட்டா. நாங்க நம்ம திறமையால தான் இந்த குதிரைகளை எடுத்தோம், ஏன் நாங்க இதை கொடுக்கணும்னு. அவள் அப்பா அவளை சும்மா இருக்க சொல்லியும் அவள் சின்னதாகவே எதிர்த்து பேசினா. சூஜெஞ்சி காமா, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வேலை பண்ணினோம், எல்லாருக்கும் நல்ல லாபம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாரு. ஆனா காஃபை அதுக்கு ஒத்துக்கல. லாபம் கிடைச்சிருக்கு, ஆனா நாங்க எடுத்ததுக்கு சமம் இல்ல, நீங்களே அதிகம் எடுத்தீங்கன்னு நேரா சொன்னா. அப்ப இன்னொரு ஃப்ளையிங் டைகர் கள்ளன் குதிரை மேல இருந்து கத்தினா. லீடர், இவனோட பேசிக்கிட்டு என்ன பயன், நேரா எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாளை எடுத்துக்கிட்டு முன்னாடி சார்ஜ் பண்ணான். அந்த வெள்ளை குதிரை எனக்கு வேணும்னு அவன் கத்தினான். அடுத்த நொடியே ஒரு அம்பு பறந்து வந்து அந்த குதிரையோட தலையில பட்டுச்சு. குதிரை பேலன்ஸ் இழந்து கீழே விழுந்துச்சு. மேல இருந்தவன் மயக்கம் வந்து எதுவும் பார்க்க முடியாம ஆயிட்டான். இத பார்த்த சில கள்ளர்கள், அடடா, என்ன அம்பு சுடுற ஸ்கில் இதுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. இன்னும் சில பேர் தங்களோட செகண்ட் மாஸ்டருக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னு பயந்தாங்க. கின்மேன் இன்னொரு அம்பை எடுத்துக்கிட்டு, இன்னொரு அடியும் முன்னாடி வந்தா நீங்க எல்லாம் உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு கடுமையா வார்னிங் கொடுத்தான். அவன் அம்ப நேரா அவர்கள் மேல் எய்ம் பண்ணி வச்சிருந்தான். காஃபை உடனே, நீங்க நம்மோட ஃபைட் ஆரம்பிக்க போறீங்களான்னு கேட்டான். அப்புறம் சீரியஸா, இது பெரிய லாபம், கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லனா எல்லாத்தையும் நீங்களே வைத்துக்க போறீங்களான்னு கிண்டலா கேட்டான். அந்த நேரத்துல எல்லாரும் சும்மா சைலண்டா நின்றுட்டாங்க. அம்பு தலையில் பட்டு விழுந்த குதிரை மாதிரி, தரையில் கிடந்த அந்த மனிதன் மாதிரி அப்படியே மோஷன் இல்லாம. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாங் டாலாய் குதிரை மேல வந்து சேர்ந்தான். தோள்ல கோடாரி வச்சுக்கிட்டு, சரி எப்படி ஷேர் பண்ண போறோம்னு கேட்டான். அவன் வில்லேஜ் மாஸ்டர்னு கூப்பிட்டதும் அவன் ஆளுங்க கூட அதிர்ச்சி அடைந்தாங்க. அவன் குதிரையோட முன்னாடி போய் ஃப்ளையிங் டைகர் கள்ளர்களை நேரா பார்த்தான். அவங்க உள்ளுக்குள்ள, இவன் முன்னாடி லீடரோட மகன், குப்பேன்னு கேட்டோம், ஆனா இப்ப வேற மாதிரி தெரியறானேன்னு பேசிக்கிட்டாங்க. காஃபை உள்ளுக்குள்ள, இவன் சுற்றுல இருக்கான், ஆனா காமா இருக்கான், ஏதோ ஹிடன் ட்ரம்ப் கார்டு இருக்குமோன்னு யோசிச்சான். சாங் டாலாய் சிரிச்சு, நீங்க ஷேர் பண்ணணும்னு சொல்றீங்களா, ஒரு ஈஸி சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னான்.
நான் இங்க இருந்த எல்லாரையும் கொன்றுட்டேனா பகிரவே தேவையில்லைன்னு கடுமையா சொன்னான். இவ கேட்ட ஒரு கள்ளன் கோபமா, சுற்றுல இருக்கிற போய் பெரியவனா நடிக்கிறானேன்னு கத்தினான். இன்னொருத்தன், உன் அப்பாவே இப்படி பேச மாட்டான், நீ என்ன நினைச்சு இப்படி பேசுறேன்னு அவனை சண்டை போட்டான். அதுக்குள் எல்லா ஆயுதம் பிடிச்ச ஃப்ளையிங் டைகர் கள்ளர்களும் கோபத்துல அவனை கொல்லுங்கன்னு கத்தினாங்க. ஆனா சாங்டாலாய் ஒரு பயமும் இல்லாம அவர்களையே திட்டி எதிர்த்து கத்தினான். அவன் விரல காட்டி, உங்ககிட்ட 1000 பேர் இருக்காங்களான்னு கேட்டான். அதுக்கா ஒருத்தன், 1000 பேர் இருந்தா என்ன இல்லனா என்னன்னு கேள்வி கேட்டான். உடனே சாங்டாலாய் கடுமையா, 1000 பேர் இல்லன்னா எனக்கு கொல்ல மக்கள் போதாதுன்னு சொன்னான். அவன் முகத்துல ஒரு கொடிய சிரிப்பு தெரிஞ்சது. கண்கள் செவப்ப மாறுனுச்சு. நான் ஏற்கனவே 1000 பேரை கொன்றுக்கேன், இன்னும் 1000 பேரை கொன்னா என்ன ஆகும்னு சிரிச்சான். இத கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு பயந்துட்டாங்க. காஃபே உள்ளுக்குள்ள, டாட் வில்லேஜ்ல 4-5 பேர் தான் இருக்காங்க. ஆனா 1000 சிப்பாய்கள் பயந்து ஓடிட்டாங்க. ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைச்சான். உடனே காஃபை சாங்டாலாய சமாதானப்படுத்த, நாங்க ஃபைட் பண்ண வரல, காமா இருங்கன்னு கேட்டான். காஃபை கை இறுக்கி மரியாதையா, நீ இதை எப்படி பண்ணினன்னு கேட்டான். சாங்டாலாய் குதிரை மேல சிரிச்சான். அந்த சிரிப்புல சில கள்ளங்களுக்கு அவமானமா கூட தோணுச்சு. அவன் ஒரு விரல தூக்கி, என்னிடம் ஒரு டிவைன் டெக்னிக் இருக்குன்னு சொன்னான். அப்புறம் கைய மேல தூக்கி வானத்தை காட்டி, நான் மின்னலையே அழைக்க முடியும்னு சொன்னான். ஃப்ளையிங் டைகர் பேண்டிட்ஸ் எல்லாம் மேல வானத்தை பார்த்து எக்ஸ்பெக்டேஷனா நின்னாங்க. அந்த நேரத்துல சாங் தலாய் கை உயர்த்தி ஸ்கைக்கு பாயிண்ட் பண்ணாரு. வானம் ஃபுல் கிளியர், சூரியன் பிரைட்டா பிரகாசிச்சிட்டு இருந்தது. ஆனா சாங் தலாய் மட்டும் காமா, நான் தண்டர் சம்மன் பண்ணுவேன்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தார். இத பார்த்த ஃப்ளையிங் டைகர் பேண்டிட்ஸ் குழப்பத்துல ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. ஒரு வார்த்தையும் பேச முடியல. உள்ளுக்குள்ள சாங் தலாய், வாரியர் லின் என் குரல் கேக்குறானா, சீக்கிரம் பண்ணுடான்னு நினைச்சு டென்ஷனா இருந்தார். அந்த நேரத்துல பேண்டிட்ஸ் கோபம் ஏறி, இந்த பொய்யாடி பையன் நம்ம ஏமாத்துறானான்னு கத்துனாங்க. ஆனா சாங் தலாய் விடாம தண்டார்னு மீண்டும் கத்தினார். அப்ப அந்த பேண்டிட்ஸ் எல்லாம் ஆயுதத்தோட அவனை கொல்ல சார்ஜ் பண்ணினாங்க. அடுத்த செகண்ட்லயே ஒரு பெரிய சத்தத்தோட ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் வெடிச்சு கல்லு துண்டுகள் எல்லாம் எல்லா திசையிலும் பறந்துச்சு. சில பேண்டிட்ஸ் தலையில கல்லு பட்டதும் ஷாக்கா நின்னுட்டாங்க. வெளியில் சாங் தலாய் ஸ்ட்ராங்கா காமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு. ஆனா சரி, சம்ஹவ் முடிஞ்சிச்சுன்னு ரிலீஃபா இருந்தாரு. உடனே அவர் ஃபெரோஷியஸா, இன்னும் யாருக்காவது என் தண்டர் டேஸ்ட் பண்ணணுமான்னு கேட்க, ஃப்ளையிங் டைகர் பேண்டிட்ஸ் ஃபுல்லா பயந்துட்டு ஸ்டன்னா நின்னுட்டாங்க. அந்த காலத்துல மக்கள் ஆல்ரெடி கடவுள், மந்திரம், பூஜைன்னு நம்பிக்கையோட இருந்த காலம். மஞ்சள் காகிதம் எரிச்சு கிணற்றுல போட்டா தண்ணீர் புனிதமாகும் மாதிரி நம்பிக்கை இருந்தது. அப்படி ஒரு பிலீஃப் நிறைந்த நேரத்துல சாங் தலாய் பெர்ஃபார்மன்ஸ் அவர்களை முழுசா நம்ப வச்சுது. காஃபே கூட உள்ளுக்குள்ள பயந்திருந்தாலும் காமா இருந்தாரு. அந்த தண்டர் என்ன அடிச்சிருந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு நினைச்சாரு. அவர் மனசுக்குள்ள, இவன்தான் அந்த தண்டர் ஸ்பெல் யூஸ் பண்ணி 1000 பேரை ஓட விட்டவேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. சாங் தலாய் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே, பக்கத்துக்கு விலகி வழிவிடுங்க, இல்லனா தண்டர் டேஸ்ட் பண்ணுவீங்கன்னு த்ரெட் பண்ண, பேண்டிட்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டே சைடுக்கு ஒதுங்குனாங்க. சாங் தலாய் ஸ்டைலிஷா நடந்து போய்கிட்டே தண்டர் தண்டர்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போனாரு. அப்புறம் திடீர்னு காஃபே, ஒரு நிமிஷம்னு அழைத்தாரு. அதை கேட்டவுடன் சாங் தலாய் உடம்பே வியர்வே சிந்திச்சு, ஐயோ நான் எக்ஸ்போஸ் ஆயிட்டேனான்னு நினைச்சாரு. ஆனா வெளியில காமா திரும்பி என்ன வேணும்னு கேட்டாரு. காஃபே சொன்னாரு, இவ்வளவு குதிரை எடுத்து போறீங்க, அவைகளையெல்லாம் ஃபீடு பண்ண முடியுமா? சாங் தலாய் சர்க்காஸ்டிக்கா, ஃபீடு பண்ண முடியலன்னா சாப்பிடலாம் இல்லன்னு சொல்லி குதிரைகளையும் லூட்டையும் எடுத்துக்கிட்டு வில்லேஜுக்கு போயிட்டாங்க. மீன்வெயில் இரவு நேரம், கிரசன்ட் மூன் மேகத்துக்குள்ள மறைந்தது. சிட்டி லார்ட் மேன்ஷன்ல கேண்டில் லைட் மட்டும் இருக்கும் ஒரு அறையில சிட்டி லார்ட் சும்மா பெட்டில் ரிலாக்ஸா, சுற்றி பெண்களும், கையில மது, பக்கத்துல ஃப்ரூட்ஸ். அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி உள்ளே வந்தாரு. யங் மாஸ்டர் டெட் பாடியை தூக்கி கொண்டு. ரத்தம் தரையில ட்ரிப் ஆகுது. அவர் சிட்டி லார்ட்னு அழைத்தாரு. கீழே மண்டியிட்டு பாடியை வைத்தாரு. உங்க மகன் பேண்டிட்ஸ் ஆம்புஷ்ல கொல்லப்பட்டார்னு சொன்னாரு. சிட்டி லார்ட் அதிர்ச்சி அடைந்து எழுந்து நின்றாரு. கண்ணு பிரிச்சு, உடம்பு நடுங்கி மகனேன்னு கத்தினாரு. அவனை கட்டி பிடிச்சு அழுதாரு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி அமைதியா மண்டியிட்டு இருந்தாரு. அடுத்த செகண்ட்லயே திடீர்னு ஸ்வாட் எடுத்தாரு.
பர்பிள் லைட்னிங் மாதிரி க்ளோ ஆகி ஒரு பவர்ஃபுல் ஸ்லாஷ் போட்டாரு. அது சிட்டி லார்ட் செஸ்ட்ல பட்டுது. ரத்தம் வழிஞ்சுது. சிட்டி லார்ட் கீழே விழுந்தும் உடனே மீண்டும் எழுந்தாரு. நீயா என் மகனை கொன்னதுன்னு கேட்டாரு, கைய காயத்துல வச்சுக்கிட்டு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி காமா, ஆமா நான் தான்னு சொன்னாரு. ஸ்வாடுல பர்பிள் எலக்ட்ரிக் ஆரா க்ளோ ஆகி மீண்டும் அட்டாக் பண்ணாரு. நீ ரொம்ப நாளா இந்த அரியாசனத்துல உட்கார்ந்துட்டே இருக்கேன்னு கத்துனாரு. சிட்டி லார்ட் டாஜ் பண்ணாரு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி இப்போ ஏன் டர்ன்னு சொன்னாரு. சிட்டி லார்ட் ஒரு டார்ச்சை பிடிச்சு ஏன் இப்படின்னு கேட்டாரு. ஃபைட் நடக்கும்போது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி இது போர்க்காலம், இனிமேலும் இன்னும் கஷ்டம் வரும். எம்பையர் ஆல்ரெடி பலவீனமா இருக்கு. உலகம் முழுக்க ஹீரோஸ் எல்லாம் ஒரு சான்ஸ் காத்திருக்காங்க உலகத்தை கைப்பற்ற. ஆனா நீ ஒரு யூஸ்லெஸ் மேன். ஆசை இல்ல, ஆம்பிஷன் இல்ல, குடி, சாப்பாடு, பெண்கள் இதுல தான் இருக்க. நீ வேண்டாம், நான் இந்த த்ரோனை எடுக்க போறேன்னு சொன்னாரு. பெண்களெல்லாம் பயந்து நின்னாங்க. சிட்டி லார்ட் கோபத்துல தாக்கினாரு. நீ ஒரே வுட்கட்டர் தான், சில புத்தகம் படிச்சதுக்காக பெரியவனாகிட்டியான்னு கேலி பண்ணாரு. நான் உதவி செய்யலன்னா நீ இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி அட்டாக் பண்ணாரு. டார்ச் உடைஞ்சு போச்சு. சிட்டி லார்ட் சொன்னாரு, எம்பையர் பலவீனமா இருந்தாலும் நீ இந்த த்ரோனை எடுக்க முடியாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி காயமா ரத்தம் சிந்தி, நான் தவறா நினைச்சேன். நீ 37 வருடம் சிட்டி காப்பாத்தினவன், 7th டைகர்னு பேர் வாங்கினது வீணல்ல. ஆனா சிட்டி லார்ட், நீ என் நாய் தான். நல்ல நாயா இருக்க முடியலனா உனக்கு யூஸ் இல்லன்னு அவமானப்படுத்தினாரு. 1 மாதம் கூட சிட்டி காப்பாத்த முடியாதுன்னு கேலி பண்ணாரு. நாம் பார்த்த பெண்களுக்கும் கொன்ற மனிதர்களுக்கும் கணக்கே இல்லேன்னு பெருமைப்பட்டாரு. நீ ஒரு கிணற்றுக்குள்ள தவளை மாதிரினான்னு சொன்னாரு. இருவரும் கத்திக்கிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு பெண்ணின் கை சிட்டி லார்டை பிடிச்சுது. அவர் அதிர்ச்சி. இன்னொரு பெண் அவன் சைடுல ஊசி குத்தினாரு. சிட்டி லார்டு கத்தினாரு. அதே நேரம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி ஸ்வாடு கொண்டு செஸ்ட்ல குத்தினாரு. சிட்டி லார்டு கீழே விழுந்தோம். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி ரத்தம் சொட்டும் ஸ்வாடோட நின்றாரு. நான் நல்ல சிட்டி லார்டா ஆக முடியாதுன்னு தெரியும், ஆனா ட்ரை பண்ணணும்னு நினைச்சாரு. இறக்கிற சிட்டி லார்ட் பிளாக்னு சொல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி அருகே போய் கேட்டாரு. சிட்டி லார்ட் இறுதி சுவாசத்துல, பிளாக் ராக் சிட்டி, அது கிங்டமுக்கு கேட்வே, அத ரிங் ட்ரைப் கையில விடாத, இல்லனா உலகமே கெட்டு போயிடும்னு சொன்ன. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி சைலண்டா நின்னாரு. அப்புறம் எழுந்து கேண்டில கர்டன் பக்கத்துல வைத்து குட் பாய்னு சொல்லி வெளியே போனாரு. அந்த இரவு முழுக்க சிட்டி லார்ட் மேன்ஷன் தீயில எரிஞ்சுது. சூடான சூரிய ஒளி டோட் வில்லேஜ்ல இருக்கும் கோதுமை வயலில் மெதுவா பரவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஜூ ஷென்ஜி தான் வில்லேஜ் மாஸ்டரை கண்டிச்சுக்கிட்டே இருந்தான். ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் இந்த கோதுமை ஹார்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம திருடி கொண்டு வந்த குதிரைகளே பசியால சாகிடும்னு. ஒரு பெரிய கூட நிறைய கோதுமை தரையில் வச்சிருந்தாங்க. அதிலிருந்து சில தானியங்களை பறவைகள் தின்னிக்கிட்டு இருந்துச்சு. சாங்டலாய் உடம்பு சோர்ந்து போயிடுதால, நான் இப்ப முடியாது, ரொம்ப களைப்புன்னு விட்டு கொடுத்த மாதிரி சொன்னான். கோதுமை வெட்டணும்னா கத்தி மாதிரி கருவியால வெட்டணும். அது ஈஸி வேலை இல்ல. வியர்வையோட முழுக்க நனைஞ்சு களைப்பில் தள்ளாடி நின்ற வாரியர் லின் கூட நம்ம மாதிரி வாரியர் இப்படிப்பட்ட வேலை பண்ணுவான்னு நினைக்கவே முடியலன்னு அதிர்ச்சியோட இருந்தான். சாங்டலாய் ஒரு கல்லுக்கு சாஞ்சு உட்காந்து, வயிறு வலிக்குது, எனர்ஜி இல்ல, பவர் யூஸ் பண்ண முடியலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தான். இதையெல்லாம் இக்னோர் பண்ணி ஜூ ஷென்ஜி கோதுமைய வண்டியில ஏத்திக்கிட்டு இருந்தபடியே, நேத்திக்கே இதே எக்ஸ்கியூஸ் சொன்னேன், சோம்பேறித்தனம் விடுன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தான். சாங்டலாய் தலைய பிடிச்சுக்கிட்டு தலை வலிக்குதுன்னு ஆக்டிங் போட்டான். ஆனா அதுவும் வேலையாகல. ஜூ ஷென்ஜி இன்னும் கடுமையா, இப்படி சோம்பேறியா இருந்தா சூரியன் கோதுமையை காய வைக்கும், அப்புறம் சின்ன டச்லயே அது உடைஞ்சு போயிடும், இந்த வருடம் ஹார்வெஸ்ட் பெருசா குறையும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த நேரம் வயலில் ஒரு சின்ன சிவப்பு பூச்சி தோன்றுச்சு. அதை பார்த்ததும் சாங்டலாய்க்கு ஒரு ஐடியா வந்த மாதிரி, நாம சில நாட்களா யாரையும் ராப் பண்ணவே இல்லை, நம்ம பேண்டிட் ஐடென்டிட்டியே மறந்துடக்கூடாதுன்னு அவன் நினைச்சான். உடனே வாரியர் லின் அழைச்சிக்கிட்டு ஓடினான். லின் கூட அவனை பின்தொடர்ந்து உதவ வர ஜூ ஷென்ஜி அங்கேயே நின்னு, இது என்னடா இப்படின்னு குழம்பி போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குயினுயி மலைக்குள்ள ஆழமா சில ஏழை கிராம மக்கள் மரக்கட்டைகள் சுமந்து நடந்து கொண்டிருந்தாங்க. ஒரு பையன் தான் அப்பா கிட்ட, இங்க அருகில் பேண்டிட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டான். அதுக்கு அவன் அப்பா சிரிச்சு, பேண்டிட்ஸ்க்கு பயந்தா உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னான்.
அவர்கள் மரக்கட்டைகள் வித்து ஒரு கழுதை வாங்கி அதை காட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்பதுதான் பிளான். அப்பா திரும்பி பார்த்து, நீங்க ஒரு நாள் குதிரை வாங்கணும்னு நினைச்சது இல்லையா? இப்போ அந்த ஆசை நிறைவேறலாம்னு சொன்னான். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே மரங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த சாங் டலாய், வாரியர் லின் இருவரும் அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பையன் குதிரையும் கழுதையும் வேறதான்னு ஆர்கியூ பண்ண, அப்பா என்ன வேறன்னு கேட்டாரு. அடுத்த செகண்ட்லயே சாங் டலாய், லின் இருவரும் பாஞ்சு முன்னாடி வந்துட்டாங்க. உடனே அந்த அப்பாவும் பிள்ளைகளும் பயந்து கலங்கி கீழே முழங்கால்ல விழுந்து, எங்களை விடுங்க தயவு செய்துன்னு கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த சாங் டலாய், ஏன் இப்படி விழுறீங்க, எழுந்துருங்கன்னு சொன்னான். அவர்கள் குதிரை வாங்கணும்னு கேட்டதை கேட்டு அவன் மகிழ்ந்தான். அப்பா சொன்னார், என்கிட்ட குதிரை வாங்க பணம் இல்ல, கழுதை வாங்க நினைக்கிறோம். என் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு. சாங் சிரிச்சு, உங்க லக் நல்லா இருக்கு, நான் குதிரை விக்கிறவன், ரெடியா இருக்கீங்களான்னு கேட்டான். அப்பா நடுங்கிக்கிட்டு, எங்ககிட்ட அதிகம் பணம் இல்ல, எவ்வளவு இருக்குன்னு சாங் கேட்ட, அவன் 2 காப்பர் காயினை கையை நடுங்கி காட்டினான். அதை எடுத்த சாங், இதுக்கு மேலன்னு கேட்டான். நாங்க சாப்பிடத்துக்கு அம்மா செஞ்ச 4 கீரை ரொட்டி இருக்குன்னு சொன்னான். அதில் ஒன்றை வாரியர் லின் சாப்பிட்டான். சாங் கேட்டான், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு லின் சொன்னா, சரியா இருக்குன்னு. லின் மெதுவா, இது குதிரைக்கு போதாதுன்னு சொன்ன. சாங், விக்கணும் இல்லைன்னா நாமவே குதிரைகளை சாப்பிடணும்னு சொன்னான். பிறகு சரி, நல்லவங்களா இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணான். நீங்க லக்கி, ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ், டிஸ்கவுண்ட் கிடைக்கும், எங்களோட கூட வாங்கன்னு அழைச்சான். உடனே அப்பா மீண்டும் விழுந்து, என் பிள்ளைகளை விட்டுருங்க, என்ன மட்டும் எடுத்துக்கோங்கன்னு கெஞ்சினான். சாங் கோடாரிய தரையில போட்டு குரல் கடுமையா, பின்தொடரலையான்னு கேட்டான். பயந்தபடி அப்பாவும் பிள்ளைகளும் அவனை பின்தொடர்ந்தாங்க. கஸ்டமர்ஸை கவனிக்கன்னு லின்னுக்கு ஆர்டர் கொடுத்தான். பையன், அவங்க நம்மள கொல்ல போறாங்களான்னு கேட்டான். அப்பா வியர்வையோட, பயப்படாதன்னு சொன்னான். ஆனா அவன் கால்கள் குலுங்குனது தெரியாம போயில. அவங்க கொல்ல வந்தா நான் தடுக்கிறேன், நீங்க ஓடுங்கன்னு சொன்னான். அவர்கள் டோட் வில்லேஜுக்கு வந்ததும் சாங் டலாய், மேல போங்கன்னு காட்டினான். ஸ்டேபிளுக்கு வந்ததும் எத்தனை குதிரை வேணும்னு காட்டான். அவர்கள் அதிர்ச்சி, உண்மையாவே விக்கிறானா? ஒருத்தான் போதும்னு சொன்னாங்க. சாங் கொஞ்சம் கோபமா, என்ன ஒருத்தான், என் நேரம் வீணாக்கிட்டீங்கன்னு. அப்ப குழப்பமா, அப்படின்னா 2ன்னு. சாங் சிரிச்சு, ஏன் 2 மட்டும், 3 பிள்ளை, 3க்கும் ஒரு குதிரை வாங்கிக்கோங்கன்னு சொன்னான். ஆனா அப்பா, எங்களால ஃபீட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் பிள்ளைகள் சோகமா போயிட்டாங்க. சரி, 2 போதும், உங்களுக்கு வேலையா ஹார்வெஸ்ட் பண்ண தெரியுமான்னு கேட்டான். தெரியும்னு சொன்னாங்க. சூரியன் மறையறதுக்கு முன்னாடி ஒரு வயல் முழுக்க ஹார்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 குதிரை உங்களோடதுன்னு டீல் போட்டான். வெயில் காஞ்சபடி அவர்கள் வேலையை ஆரம்பிச்சாங்க. லின் கருவிகளை கொடுத்தான். லிங்கர் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா. ஜூஷென்ஜி இன்னும் சாங்க திட்டிக்கிட்டே இருந்தான். சாங் மரநிழல்ல குளிர்ந்த தண்ணீர் குடிச்சுக்கிட்டு, நான் வேலை பண்ணலையான்னு ஆர்கியூ பண்ணான். அவன் மனசுக்குள்ள, இது ஒரு ஃபேமிலி மாதிரி தான், கின்மேன் ஸ்ட்ராங், லின் நம்பிக்கையானவன், லிங்கர் நல்ல வேலைக்காரி, இன்னும் ஒரு மனைவி மட்டும் வேண்டும்னு நினைச்சான். மாலை வேற வந்துச்சு. அவர்கள் வேலையை முடிச்சாங்க. சாங், வேற வேலை வேண்டாம், 2 குதிரையை எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொன்னான். அவர்கள் நம்ப முடியாம சந்தோஷத்தோட குதிரைகளை எடுத்து போனாங்க. பையன், இது கனவான்னு கேட்டான். சூரியன் ஆரஞ்சு நிறமா மறைஞ்சுக்கிட்டு இருக்க அவர்கள் பேசிக்கிட்டே போனாங்க. பேண்டிட்ஸ் நல்லவங்க போல, நம்ம பாவம் பண்ணி குதிரை கொடுத்தாங்க, கோதுமை ஹார்வெஸ்ட் கூட பண்றாங்க, கீரை ரொட்டி கூட சாப்பிடுறாங்க, இவங்க சாதாரணமா இல்ல, நிஜமாவே தெய்வம் மாதிரின்னு நம்பிக்கையோட சொன்னாங்க. சாங், ஜூசென்ஜி, கின்மேன் 3 பேரும் ஒரு பான்ஃபயரை சுற்றி உட்கார்ந்திருந்தாங்க. நீலவானம் மெதுவா டார்க் ஆகி மேல ஃபுல் மூன் ஒரு சாஃப்ட் க்ளோ கொடுத்து சூப்பரா தெரிஞ்சது. அந்த காமான அட்மாஸ்பியர்ல தான் வாரியர் லின் இன்னொரு சோல்ஜரோட நடந்து வந்தான். அவன் வில்லேஜ் மாஸ்டர் கிட்ட வந்து, ஒருத்தன் நம்ம குரூப்ல ஜாயின் ஆகணும்னு வந்திருக்கான்னு சொன்னான். சாங் சற்று கண் சுருக்கி, யார் அவன்னு கேட்டான். சாங் தலை அந்த சோல்ஜரை பார்த்ததும் உடனே நினைச்சான், அந்த எஸ்காட் காய் தானேன்னு. அந்தவன் தான் கமாண்டர் வேங். அவன் சற்று மூச்சு விட்டுக்கிட்டு தன்னோட ஸ்டோரியை ஆரம்பிச்சான். என் லைஃப் ரொம்ப கஷ்டமா போயிட்டுருக்கு. அந்த நாள் நான் டெத்திலிருந்து தப்பிச்சு பிளாக் ராக் சிட்டிக்கு ஓடிப்போனேன். ஆனா அங்க சிட்டி லார்ட் ஏற்கனவே செத்துட்டார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பைஹான் சுவான் அவங்க லாயல் கார்ட்ஸோட ஃபைட் பண்ணிட்டு சிட்டி லார்டுக்கு தொடர்பு இருந்த எல்லாரையும் எலிமினேட் பண்ணிட்டு இருந்தான்னு. அவன் தொடர்ந்தான். நானும் அவங்க கிட்ட க்ளோஸா இருக்கேன்னு அவன் நினைச்சா என்னையும் விடமாட்டான். அதனால தான் நான் ஃபாலன் லீஃப் சிட்டிக்கு தப்பிச்சு போக நினைச்சேன். அப்பதான் சான்ஸா வாரியர் லின்ன சதிச்சேன். அவன் யாரையோ ராப் பண்ண போறான். அவனே சொன்னான், டோட் வில்லேஜ்க்கு வா, ஜாயின் ஆகுன்னு. சாங் தலை உடனே சீரியஸா, அப்படின்னா அந்த பைஹான் சுவான் தான் ஹான் ஹூஜுவை கொன்னுட்டு சிட்டி லார்டா ஆனானான்னு கேட்டான். கமாண்டர் வேங் உடனே,
ஆமாம்னு தலையசைச்சான். அதுக்கப்புறம் இன்னும் ஷாக் கொடுத்தான். அவன் ரூமர்ஸ் பரப்புறான். சாங் தலை தான் ஹான் ஹூஜுவை கொன்னுட்டான், நான் அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு. இதை கேட்ட சாங் தலை கொஞ்சம் கெத்தா கோபம் வந்த மாதிரி, அடடா, நம்ம வில்லேஜில் 5 பேர் தான் இருக்கோம், அவனை கொல்ல எங்கிருந்து ஆர்மி அனுப்புவோம்னு சொன்னேன். கமாண்டர் வேங் காமா, நான் கூட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனா அவன் பப்ளிக்கா சொல்றான், டோட் வில்லேஜில் 1000 பேண்டிட்ஸ் இருக்காங்க, நீ கில் பண்றதுல என்ஜாய் பண்றவனா, டோட் லீடர் மனிதன் சதை சாப்பிட்றவனா, அதுக்கு மேல சிட்டி நோட்டீஸ் போர்டில் வாண்டட் போஸ்டர் ஒட்டி உன் ஹெட்டுக்கு ரிவார்டு கூட வச்சிருக்கான்னு சொன்னான். சாங் உடனே ஸ்ட்ரெயிட் கொஸ்டின், எவ்வளோ ரிவார்டுன்னு? கமாண்டர் வேங் சொன்னா, உன் தலைக்கு 50ன்னு. சாங் ஃபேஸ் சின்ன சோகத்தோட கீழே பார்த்தான், கிளியர்லி டிசப்பாயிண்டட். அப்புறம் ஜூ செஞ்சியேக்கு 35, அந்த பிளாக் ஃபேஸ்ட் காய்க்கு 30ன்னு சொன்னான். கின்மேன் உடனே, ஐயோ, ஹான் ஹூஜுவை என் கையால முடிக்க முடியலையேன்னு ரெக்ரெட் பண்ண. சாங் மட்டும் இரிட்டேட் ஆகி என்னை இவ்வளவு குறைவா மதிப்பான்னு மட்டர் பண்ணினா. அந்த காலத்துல கரன்சி காப்பர் காயின்ஸ். 1000 காப்பர் காயின்ஸ் ஈக்குவல்ஸ் 1 சில்வர் காயின். ஒரு ஃபார்மர் வருடத்துக்கு 3-4 சில்வர் காயின்ஸ்ல தான் மேனேஜ் பண்ணுவான். சாங் திரும்பி ஜூ செஞ்சிக்கிட்ட காஃபேவோட ஹெட் எவ்வளவுன்னு கேட்டான். அவன் 180 இருக்கும்னு சொன்னான். சாங் உடனே டிட்டர்மினேஷனா, நான் அவனை ஓவர்டேக் பண்ணுவேன்னு சொன்னான். கமாண்டர் வேங் மனசுக்குள்ள இந்த ஹை பவுண்டி நல்லதா கெட்டதான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அதுக்குள் வாரியர் லின் கேட்டான், வில்லேஜ் மாஸ்டர், இந்த கமாண்டர் வேங்க ஜாயின் ஆக அலோவ் பண்ணலாமா, அவன் சின்சியரா இருக்கான்னு. கமாண்டர் வேங் கை முடிச்சு, நான் ஜாயின் ஆகணும்னு கேட்டான். அப்போ சிஸ்டம் கார்டு சடனா அப்பியர் ஆகிட்டு, இவன் ஜென்ரல் மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலி பட்லர் தான், பட்லர் வேங்னு அழைப்பாங்கன்னு இன்ஃபோ கொடுத்தா. அவள் ஒரு இன்ஃபோ பாக்ஸ் காட்டினாள். வாங் சென், வயது 43, சாதாரண பட்லர், ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ஒன்றுமில்ல. சாங் சின்ன ஸ்மர்க்கோட, நம்ம வில்லேஜ் உனக்கு போதுமான்னு கேட்டான். அவன் போதும்னு சொன்னான். சாங் உடனே ஷார்ப்பா, ஏன் நல்லது, அப்புறம் கொஞ்சம் சர்க்காசமா, உன் ஆட்டிடியூட் பார்த்தா நீ எங்களை கீழே பார்க்குற மாதிரி இருக்கு, நாம ஸ்மால் வில்லேஜ்னா என்ன, ஒவ்வொருத்தரும் 100 சோல்ஜர்ஸ்க்கு ஈக்குவல்னு சொன்னா. பட்லர் வேங் மியூட். ஜூ செஞ்சி சாஃப்டா, சாங் தலை ஸ்ட்ரிக்ட் தான்னு சொன்னா. ஆனா சாங் விடல. ஜாயின் ஆகணும்னா 5000 வேர்ட்ஸ் அப்ளிகேஷன் எழுது, அப்புறம் தான் கன்சிடர் பண்ணுவேன்னு சொன்னா. பட்லர் வேங் ஷாக். 5000 வேர்ட்ஸா, என்ன கொல்லணுமா, நான் ஆல்மோஸ்ட் கத்தினா. சாங் காமா, இதுவே கஷ்டம்னா உன் சின்சியாரிட்டியை எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னு கேட்டான். பட்லர் வேங் ஒரு நிமிஷம் கண்மூடி ஒரு ட்ரெஷர் மேப் எடுத்து கொடுத்து, இது போதுமான்னு கேட்டான். சாங் அதை வாங்கி, என்ன மேப் இது? பட்லர் வேங் எக்ஸ்பிளைன், 30 வருடங்களுக்கு முன்னாடி பேண்டிட்ஸோட ஃபைட் பண்ணும்போது நிறைய வேல்யூபிள்ஸ் கிடைச்சது, அதை கேரி பண்ண முடியல, அதனால சிட்டி லார்ட் அதை பல இடங்கள்ல மறைச்சான். இந்த மேப் அதுக்கான க்ளூ. சாங் மேப் பார்த்து கன்ஃபியூஸ். வேர்ட்ஸ் இல்ல, ஜஸ்ட் மவுண்டன் ரிவர் டிராயிங்ஸ். இதை எப்படி புரிஞ்சிக்கன்னு யோசிச்சான். பட்லர் வேங் சொன்னார், யாருக்கும் தெரிஞ்சிருந்தா இப்பவே ட்ரெஷர் எடுத்திருப்பாங்கன்னு. சாங் சிரிச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, ஆனா இன்னும் ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை சால்வ் பண்ணினா உன்னை அக்செப்ட் பண்ணுவேன்னு சொன்னான். பட்லர் வேங் மனசுக்குள்ள, பேண்டிட் ஆகிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா, என்ன பண்ணணும்னு கேட்டான். சாங் சொன்னார், நாங்க நிறைய ஹார்சஸ் திருட்டு பண்ணி வச்சிருக்கோம், இப்போ அது ப்ராப்ளம்னு. ஜூ செஞ்சி பட்லர் வேங் இருவரும் கன்ஃபியூஸ். பட்லர் வேங் உடனே ஐடியா, அதை ஃபாலன் லீஃப் சிட்டி மர்ச்சன்ட்ஸுக்கு அல்லது மற்ற பேண்டிட்ஸுக்கு செல் பண்ணலாமே. சாங் உடனே ஹாப்பி. அட, நல்ல ஐடியா, ஜூ செஞ்சிக்கிட்ட கேட்டியான்னு கேட்டான். அவன் சிரிச்சு, நான் சொல்லணும்னு நினைச்சேன்னு. பட்லர் வேங் ஷோல்டர்ல டேப் பண்ணி தம்ஸ் அப் கொடுத்தார். சாங் கிளாப் பண்ணி, நல்லா யோசிச்சிருக்க, ஃபாஸ்டா அடாப்ட் ஆகிறேன்னு பிரைஸ் பண்ணார். பட்லர் வேங் சின்ன ஸ்மைல். ஏன் இவன் சொல்லதுல எனக்கு மோட்டிவேஷன் வருதுன்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சான். சில நேரத்துக்கு பிறகு ஃப்ளையிங் டைகர் வில்லேஜ், மரங்களால் சூழப்பட்ட இடம். அங்கே ஒரு பிரவுன் ஹார்ஸ், ஒரு கண்ணு பிளைண்ட், லோவுருக்கு சொன்னாங்க, இந்த ஹார்ஸ் வாருக்கு யூஸ் ஆகாது, ப்ரீடிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம், கவலைப்படாத, உனக்கு நல்ல ஹார்ஸ் வாங்கித் தருவோம்னு. இதை சொன்னது அவன் அண்ணன் காஃபேவ். லோவூர் எக்ஸைட்டட், உங்க ஹார்ஸையே எனக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டான். காஃபேவ் சிரிச்சு, அப்படி இல்ல, ஓவர் திங்க் பண்ணாதேன்னு. அப்போ கேட்ல நாக். குட் நியூஸ்னு ஷவுட். எல்லாரும் அலர்ட். யாராவது அட்டாக் பண்ண வர்றாங்களான்னு கேட்டாங்க. காஃபேவ் காமா, வாங்க போய் பார்க்கலாம். வெளியே போய் பார்த்தா ட்ரீ ட்ரங்க்ஸ்ல போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டிருந்தது. மீன்வைல் புஷஸ்ல மறைஞ்சிருந்த சாங் தலை வாரியர் லின் கிட்ட, முடிச்சிட்டியா பேஸ்ட்டுன்னு கேட்டான். வாரியர் லின் சொன்னார், பேண்டிட்ஸ் வெளியே வந்துட்டாங்க, நானும் முடிச்சிட்டேன்னு. சாங் உடனே, சரி, நெக்ஸ்ட் வில்லேஜ் போலாம்னு சொன்னார். ஃப்ளையிங் டைகர் பேண்டிட்ஸ் போஸ்டர்ஸ் பார்த்து குழப்பம். என்ன எழுதியிருக்குன்னு கேட்டாங்க. அவர்கள் வில்லேஜ் மாஸ்டர் கிட்ட வாசிக்க சொன்னாங்க. அந்த போஸ்டர்ல ஹார்சஸ் ஃபார் சேல், மார்க்கெட் பிரைஸுக்கு கீழே, ஃப்ளையர் எடுத்துக்கிட்டு வந்தா எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்னு. காஃபேவ் காமா வாசிச்சாலும் அந்த மெஸ்ஸி ஹேண்ட் ரைட்டிங், வியர்ட் சென்டென்சஸ் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸைட்மெண்ட் கொடுத்தது. அப்போ லோ ஒரு போஸ்டரை கிழிக்க ஆரம்பிச்சான். காஃபேவ் கேட்டார், என்னடா பண்றேன்னு.
லோவர் சிரிச்சு தம்ஸ் அப். இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு போனா டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு. கின் நியூ மவுண்டன் சுற்றுல முழுக்க போஸ்டர்களாலே கவர் ஆயிருச்சு. டாக் ஹெட், வைல்ட் போர்க், ஆப்ரிகாட் பிளாசம், பால்ட் ஹெட் அப்படின்னு பல பேண்டிட் குழுக்கள் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிலர் நேரடியா போஸ்டரை வாசிச்சாங்க. இன்னும் சிலர் இதுல என்ன மேட்ரு இருக்குன்னு போய் பாப்போம்லான்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த நியூஸ் ஃபுல் ஏரியால ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. சீன் ஷிஃப்ட் ஆகுது. டோட் வில்லேஜ் வெளியே சாங் டாலாய் அவன் டீமோட நின்னு இருந்தான். ஜூ ஷெஞ்சி கொஞ்சம் டவுட்டா யாராவது வருவாங்களா என்னன்னு கேட்டான். சாங் டாலாய் காமா சிரிச்சிட்டு, அவசரப்படாதே, போஸ்டர் வேலை செய்ய கொஞ்சம் டைம் ஆகும்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னான். பட்லர் வேங் மனசுக்குள்ள, இப்போதான் இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் ஆளோட சேர்ந்தேன், எப்பவும் இப்படிதான், என்ன அன்லக்கிடா நான்னு யோசிச்சான். ஆனா வெளியில ஒன்னும் சொல்லல. அந்த நேரத்துல லிங்கர் தூரத்துல பாயிண்டிங் பண்ணி, வில்லேஜ் மாஸ்டர் அவங்க வந்துட்டாங்கன்னு அலர்ட் பண்ணான். அடுத்த நிமிஷம் குதிரை மேல ஏறி வந்த பெரிய பேண்டிட் கூட்டம் டோட் வில்லேஜ் பக்கம் சார்ஜ் ஆகி வந்தது. சாங் டாலாய் உடனே சீரியஸ் ஆகி, எல்லாரும் ரெடி ஆகுங்க, ஹார்சஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க, எந்த மிஸ்டேக்கையும் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டான். பேண்டிட்ஸ் எல்லாம் கேட் முன்னாடி வந்து நின்னாங்க. சாங் டாலாய் மற்றும் பட்லர் வேங் கேட் அருகு நின்னு இருந்தாங்க. ஒரு பேண்டிட் சத்தமா, கேட் திரிங்க, நாங்க ஹார்சஸ் வாங்க தான் வந்திருக்கோம்னு கூப்பிட்டான். அதே சமயம் கின்மேன் கேட் மேல் ரூஃப்ல பொசிஷன் எடுத்து ஆரோ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். சாங் டாலாய் அவனை பார்த்துட்டு, ஹோல்ட், இன்னும் ஷூட் பண்ணாதேன்னு சிக்னல் கொடுத்தான். கின்மேன் சைலண்டா நாட் பண்ணி ஆரோவை ஹோல்ட் பண்ணான். ஃப்ளையிங் டைகர் கேங்ல இருந்த ஒரு ஸ்வெட்டி ஃபெலோ கொஞ்சம் இரிட்டேஷனா, நீங்க சீரியஸா ஹார்சஸ் விற்கிறீங்களா இல்லையான்னு கேட்டான். அந்த கேங் லீடர் டாவ் காமா, கோபப்படாதீங்க, நாங்க சின்சியரா தான் வாங்க வர்றோம், ஃபுட்டு கூட கொண்டு வந்திருக்கோம், முதல்ல ஹார்சஸை பார்க்க விடுங்கன்னு பேசினான். சாங் டாலாய் கை உயர்த்தி, சரி சரி காம் டவுன் எல்லாரும்னு சொல்லி பட்லர் வேங்க பார்த்து ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னான். பட்லர் வேங் முன்னே வந்து, நாங்க இங்க ஹிடன் ஆக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்ணான். அதுக்கே எல்லாரும் ஹிடன் ஆக்ஷன்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாங்க. குதிரை மேல் இருந்த காஃபே கூட கேட்டான். பட்லர் வேங் கர்டன் பக்கம் பாயிண்டிங் பண்ணி, அதை பாருங்கன்னு சொன்னான். அந்த கர்டனுக்கு பின்னாடி ஒரு ஹார்ஸ் ஷேடோ மாதிரி சிலுவட் மட்டும் தெரியுது. கார்ட்ஸ் அதை பாதுகாப்பா நின்னு இருந்தாங்க. பட்லர் வேங் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு ஹார்ஸ் கர்டன் பின்னாடி இருக்கும். நீங்க எல்லாரும் பிட் பண்ணலாம். யாரு அதிகமா ஆஃபர் பண்றாங்களோ அவருக்கு தான் அந்த ஹார்ஸ்னு. உடனே பேண்டிட்ஸ் அப்ஜெக்ஷன், ஹார்ஸை ப்ராப்பரா பார்க்க முடியல, பிளைண்டா இருக்கா, வீக்கா இருக்கா, ஏமாத்தி வேற ஹார்ஸ் கொடுத்தான்னு சந்தேகம். அந்த நேரத்துல சாங் டாலாய் ஃபேஸ் சீரியஸ் ஆயிடுச்சு. அட போதும், அதிகமா பேசாதீங்க, இன்னும் பேசுனான்னு த்ரெட்டன் பண்ணி அவன் ஆங்கிரி டோன்ல சொன்னதும் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. பட்லர் வேங் மீண்டும் காமா, ஏமாத்துறது எதுவும் இருக்காது, கர்டன் பின்னாடி மூவ்மெண்ட் மட்டும் பார்க்க முடியும், எப்படி ஹார்ஸ் கிடைக்குது என்பது லக் மேட்டர், சில நேரம் குறைவா கொடுத்தாலும் நல்ல ஹார்ஸ் கிடைக்கலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணான். யாருக்கும் இன்னும் டவுட் இல்லாததால் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் ஹார்ஸ்க்கு ஸ்டார்டிங் பிட் ஒரு மூட்டை தானியம். ஆனா பெரும்பாலான பேண்டிட்ஸ் சைலண்டா இருந்தாங்க. யாரும் ரிஸ்க் எடுக்க ரெடியா இல்ல. ஜூ ஷெஞ்சி மெதுவா சாங் டாலாய்க்கு, யாரும் பிட் பண்ணல, என்ன பண்ணலாம்னு கேட்டான். சாங் டாலாய் சின்ன டவுட்டா, இது லோ குவாலிட்டி ஹார்ஸ் இருக்குமோன்னு சொன்னான். அப்போ திடீர்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் வாய்ஸ், நான் ஃபர்ஸ்ட் பிட் போட்றேன்னு கத்துனது. அங்க இருந்து ஆர்ம்டு ஃபீமேல் பேண்டிட் குரூப் வந்தாங்க. அவங்களில ஒரு பெண், ஒரு மூட்டை பீன்ஸ்னு பிட் போட்டா. மேல் பேண்டிட்ஸ் எல்லாம் அவளை பார்த்து ஷாக் ஆயிட்டு அவளோட அழக புகழ ஆரம்பிச்சாங்க. ஜூ ஷெஞ்சி விஸ்பர் பண்ணி, அவள் ஆப்ரிகாட் வில்லேஜில் இருந்த ஒயிட் வுல்ஸ்னு சொன்னா. அந்த பிரைஸு கேட்டு ஒயிட் வுல்ஃப் கத்தி நைஃப் எடுத்து, யாரும் என்ன பார்த்து பேசாதீங்க, இன்னும் பார்த்தா கண்ணு குத்தி நாய்க்கு போட்டுருவேன்னு த்ரெட்டன் பண்ணினா. எல்லாரும் உடனே அமைதியாயிட்டாங்க. ஒரு பேண்டிட், கங்க்ராட்ஸ், ஒரு மூட்டை பீன்ஸுக்கு நல்ல ஹார்ஸ் வாங்கிட்டீங்கன்னு சர்க்காஸ்டிக்கா சொன்னா. பட்லர் வேங் அனௌன்ஸ் பண்ணா, முதல் ஹார்ஸ் ஆப்ரிகாட் வில்லேஜுக்குன்னு. வாரியர் லின் கர்டன்ல இருந்து ஹார்ஸை வெளியே கொண்டு வந்தான். வெளியே வந்தது ஒரு பவர்ஃபுல்லான அழகான ஒயிட் ஹார்ஸ். அதை பார்த்த உடனே ஃப்ளையிங் டைகர் கேங் ஷாக், இது நாங்க முன்னாடி ஸ்டீல் பண்ண நினைச்ச ஹார்ஸ் தானேன்னு ஜாஸ் டிராப். சில பேண்டிட்ஸ் மனசுக்குள்ளேயே இதை திருடணும்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை புரிஞ்ச ஒயிட் வுல்ஃப் வில்லேஜ் மாஸ்டர் கோபமா, யாராவது ட்ரை பண்ணுங்க, உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு வார்னிங் கொடுத்தா. அப்புறம் அவள் செஸ்ட்ல இருந்த போஸ்டரை எடுத்துட்டு, இந்த டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா. சாங் டாலாய் கான்ஃபிடென்ட்டா சிரிச்சிட்டு, நான் சொன்னதை நான் காப்பாத்துவேன், டென்ஷன் வேண்டாம்னு சொல்லி பட்லர் வேங்குக்கு 20 kg பீன்ஸ் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னான். ஒயிட் வுல்ஃப் ஹார்ஸ் மேல ஏறி ஸ்டிரப்ல கால் வைத்து தேங்க்ஸ்னு சொன்னா. அவளோட நீளமான நீல முடி காற்றுல பறந்துச்சு.
அவள் கான்ஃபிடென்ஸ் ஸ்மைலோட வாங்க போலாம்னு அவ டீமை கூட்டிட்டு கிளம்பினா. அவர்கள் போகும்போது ஜூ ஷெஞ்சி ஹார்ஸ் மேல இருந்தா இன்னும் கியூட்டா இருக்கான்னு கமெண்ட் பண்ணா. சாங் டாலாய் அவளை பார்த்துட்டு சிரிச்சான். அடுத்த நொடி அவன் ஃபேஸ் லேசா சிவந்துச்சு. அவளோட பியூட்டியை பார்த்து ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிட்டான். கொள்ளைக்காரர்களின் கூட்டம் முழுக்க சத்தமா இருந்துச்சு. ரொம்ப இம்பேஷண்டாயும் இருந்தாங்க. சிலர் சீக்கிரம் அடுத்த குதிரைக்கான ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கடா, நேரம் வீணாக்காதீங்கன்னு அழுத்தம் போட்டாங்க. இன்னொரு பக்கம் சிலர் தங்களோட ஃப்ளையர் எங்கோ போச்சுன்னு குழப்பமா நண்பர்கள்கிட்ட கேட்டு திரும்ப வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சாங் டாலி மனசுக்குள்ள சரி இப்போதான் ஆக்ஷன் நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணான். அப்புறம் அவன் சூ ஷெஞ்சி கிட்ட அந்த ஒயிட் வுல்ஃப் பற்றி இன்னும் டீட்டெயிலா சொல்லுன்னு கேட்டான். அதுக்கு சூ ஷெஞ்சி அவளை பற்றி எனக்கு நிறைய தெரியும்னு சொல்லி ஆரம்பிச்சான். அவள் கொள்ளைக்காரி ஆகிறதுக்கு முன்னாடி அவளோட ஃபேமிலி மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேமிலி. சின்ன வயசுல இருந்தே ஃபைட் கத்துக்கிட்டவள், எஸ்பெஷலி ஸ்வாட் யூஸ் பண்ணதுல எக்ஸ்பர்ட். ஆனா கல்யாணமாகிற நேரத்துல அவளோட கணவர் இறந்துட்டான். அதுக்கப்புறம் அவளை லிட்ரலா ஒரு காஃபினுக்கே கல்யாணம் பண்ணினாங்க. இதெல்லாம் பார்த்த மக்கள் அவளால தான் அவன் சாவுன்னு ப்ளேம் பண்ணி அவளை இகழ்ந்தாங்க, கேலி பண்ணாங்க. அந்த ஹியூமிலியேஷன் எல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்த அவளுக்கு ஒரு நாள் இரவு அவளோட தாத்தா கூட அவளை தவறா பயன்படுத்த ட்ரை பண்ணும்போது அவன் மீது நைஃப் கொண்டு குத்தி அங்கிருந்து ஓடி ஏப்ரிகாட் பிளாசம் வில்லேஜுக்கு போய் சேர்ந்தா. இங்க டோட் வில்லேஜில் சாங் டாலி கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டு அந்த ஏப்ரிகாட் பிளாசம் பேண்டிட்ஸ் எல்லாம் பெண்கள் தானான்னு கேட்டான். சூ ஷெஞ்சி ஆம், அங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒயிட் வுல்ஃப் மாதிரி பெயின்ஃபுல் பாஸ்ட் இருக்கு, பெரும்பாலும் விடோஸ் அல்லது ஃபேமிலியால ரிஜெக்ட் ஆனவர்கள்னு சொன்னான். இதை கேட்ட சாங் டாலி சும்மா சுவாசம் விட்டுட்டு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ முன்னாடியே சொல்லலையேன்னு மனசுக்குள்ள நினைச்சு அவங்களோட ஃபியூச்சர்ல நண்பர்களாகணும்னு சொன்னான். ஆனா சூ ஷெஞ்சி உடனே அது ஈஸி இல்ல, கின் நியூ மவுண்டன் பேண்டிட்ஸ் கூட ஜாயின் ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்க ஆல் மென் ஆர் ட்ராஷ்னு நம்புறாங்க, ஸோ நீ அந்த ஐடியாவை விடுறது நல்லதுன்னு அட்வைஸ் கொடுத்தான். அப்போ ஒரு சத்தம் கவனத்தை கவர்ந்துச்சு. ஒரு கொள்ளைக்காரன் கோபத்துல இது என்னகா, நான் வாங்க நினைச்சது இது அல்ல, நீங்க பர்பஸா இதை செய்தீங்கன்னு கத்துனான். அவன் இந்த பிட் கவுண்ட் ஆகக்கூடாது, நீங்க எனக்கு பிளைண்ட் ஹார்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு ஆர்கியூ பண்ணான். அதுக்கு பட்லர் வாங் காமா நான் முன்னாடியே நிறுத்த ட்ரை பண்ணேன், ஆனா நீயே பிட் வெண்டுட்ட, ரீஃபண்ட் எங்கள்கிட்ட கிடையாதுன்னு சொன்னான். சாங்டாலி அங்க வந்து சிச்சுவேஷன் கேட்டப்போ வாங் அதே விஷயத்த ரிப்பீட் பண்ணான். ஆனா அந்த பேண்டிட் மனசுக்குள்ள இவங்க கிரீடி, நல்ல குதிரைய மறைச்சு வச்சு ஹை பிரைஸுக்கு விற்க திட்டமிட்டாங்கன்னு நினைச்சு தான் பிரைஸை ஏத்திக்கிட்டே போனான். இப்போ அவன் சாங் டாலிய கன்னிங் ஃபெல்லோன்னு திட்டிட்டு பட்லர் வாங்க பிடிச்சிக்கிட்டு நான் இவ்வளவு ஃபுட் பேக்ஸ் கொடுத்தேன், நீங்க எனக்கு பிளைண்ட் ஹார்ஸ் கொடுத்தீங்க, இந்த டீல் கேன்சல் பண்ணணும்னு கத்துனான். அதுக்கு சாங் டாலி காமா ரூல்ஸ் சேஞ்ச் ஆகாது, முன்னாடியே ஒப்புக்கிட்டோம்னு சொல்லி ஆக்ஷன் நிறுத்திடுவேன்னு இன்டைரக்டா த்ரெட்டன் பண்ணான். இதை கேட்ட ஃப்ளையிங் டைகர் பேண்டிட்ஸ் கோபமா ரியாக்ஷன் கொடுத்தாங்க. சிலர் அந்த கம்ப்ளைண்ட் பண்றவனையே ப்ளேம் பண்ணி உனக்கு லக் இல்லடான்னு திட்டினாங்க. அந்த குரூப் லீடர் காஃபே உடனே ஃபுட் பேக்ஸ் திருப்பி கொடுங்க, போயிடலாம்னு சொன்னான். இறுதியில் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிய பேண்டிட் தனது ஃபேட்டை அக்செப்ட் பண்ணி ஃப்ளையரை கொடுத்து டிஸ்கவுண்ட் மறக்காதீங்கன்னு சொன்னான். அப்புறம் ஆக்ஷன் மீண்டும் ஸ்டார்ட் ஆச்சு. முடிவில் ஒவ்வொரு குதிரையும் குறைந்தது 8 ஃபுட் பேக்ஸுக்கு விற்கப்பட்டுச்சு. மொத்தம் 76 குதிரைகள் 500 ஃபுட் பேக்ஸுக்கு விற்கப்பட்டுச்சு. கூடவே சில வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸுகளும். ஒரு பேக் ஈக்குவல் டு 100 kgனா 500 பேக்ஸ் ஈக்குவல் டு 50,000 kg ஃபுட். அது அவர்களுக்கு மிகப்பெரிய அமௌண்ட். டோட் வில்லேஜ் இதுவரைக்கும் இவ்வளவு ஃபுட் பார்த்ததே இல்ல. ஸ்டோரேஜ் முழுக்க வீட், சோயாபீன்ஸ், பிளாக் பீன்ஸ், மில்லட், சோர்கம்னு நிறைஞ்சு கிடந்துச்சு. இதை பார்த்த சாங் டாலி மனசுக்குள்ள வார் தான் ஈஸியஸ்ட் ப்ராஃபிட் வழி, ஃபார்மிங்ல இதை ஏர்ன் பண்ணவே முடியாதுன்னு நினைச்சான். சூரியன் மறைய போகிற நேரம் அவனுக்கு திடீர்னு இன்னும் ஒரு லாட்ரி சான்ஸ் இருக்கேன்னு ஞாபகம் வந்துச்சு. அவன் அதை இன்று இரவு ட்ரை பண்ணலாம்னு டிசைட் பண்ணான். இதற்கிடையில் ஃப்ளையிங் டைகர் பேண்டிட்ஸ் தங்களோட ஹார்ஸஸோட வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் ஹார்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவஸ்தப்பட்டான். அதை கண்டு காஃபே நடந்து போயிருக்கலாமேன்னு கேட்டான். அதுக்கு லாவர் நாம ஹார்ஸ்ல இருந்து இறங்கிட்டா மக்கள் நம்ம புவர்னு நினைப்பாங்கன்னு சொன்னான். அப்புறம் அவர்கள் ஒரு இடத்தில் நின்று சன்செட்டை ரசிச்சாங்க. அந்த ஆரஞ்சு ஸ்கையை பார்த்த லாவர் ஒரு போயம் சொல்லணும்னு ட்ரை பண்ணும்போது அவன் லீடர் உன் எஜுகேஷனை வச்சு எங்களை டார்ச்சர் பண்ணாத, சும்மா இருன்னு அடக்கியான். லாவர் இந்த உலகத்துல லைட்னிங் ஸ்பெல் இருக்கான்னு கேட்டான். லீடர் நான் கண்ணால பார்த்திருக்கேன், இருக்குன்னு சொன்னான். மேலும் நம்ம அட்வைசர் வந்தா இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியும்.
இதே சமயம் ஒரு மலை எட்ஜ்ல சில வில்லேஜர்ஸ் புஷஸ்குள் மறைந்திருந்தாங்க. ஒரு பையன் தந்தையிடம் இந்த உலகத்துல காட் இருக்காங்களான்னு கேட்டான். தந்தை, ஏன் இருக்காதே, லைடாகுக்கு 2 குதிரை காட் கொடுத்தாங்கன்னு கேள்வி இல்லையான்னு கேட்டான். அந்த ரூமர் வில்லேஜ் முழுக்க பரவி இருந்தது. நீண்ட நேரம் வெயிட் பண்ணியும் எதுவும் நடக்காததால பையன் இம்பேஷண்டா இருந்தான். தந்தை, சற்று இன்னும் வெயிட் பண்ணணும், சின்சியரிட்டி முக்கியம்னு சொன்னான். அப்போ தூரத்துல ஒரு சத்தம் கேட்டதும் தந்தை அவர்கள் வந்துட்டாங்கன்னு நினைச்சு கிளிஃப்ல இருந்து குதிச்சு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கன்னு மகன்களையும் ஃபாலோ பண்ண சொன்னான். சில நேரத்துக்கு அப்புறம் காஃபே லாவரிடம் சும்மா கோபப்படாதே, வீட்டுக்கு போய் வைனோட சாப்பிடலாம்னு சொன்னான். லாவர், இந்த 2 குதிரைகளையும் விற்கலாமா, யாராவது வாங்குவாங்களான்னு கேட்டான். அதுக்கு காஃபே, உன்ன மாதிரி முட்டாள்கள் வேற யாரும் இல்லைன்னு சொன்னான். அந்த நேரத்துல அந்த வில்லேஜர் தந்தை மலைக்குள் உருண்டு வந்து மலைகடவுளே காப்பாத்துங்கன்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தான். இத பார்த்த பேண்டிட்ஸ் ஷாக் ஆகிட்டாங்க. காஃபே அவனிடம், யாருடா நீங்கன்னு கேட்டான். அவன் மகன்களோட முட்டிக்கிட்டு, நீங்க தான் மலைகடவுள், கீழே புவர் மக்கள் இருக்காங்க, வீட் இருக்குது, ஹார்வெஸ்ட் பண்ண முடியல, சில குதிரைகள் கொடுங்கன்னு கேட்டான். இத கேட்ட லாவர் ரொம்ப கோபமா இறங்கி வந்து, நான் இவ்வளவு ஃபுட் பேக்ஸ்க்கு ஸ்கேம் ஆகிட்டேன், நீங்க இங்க குதிரை கேக்குறீங்களான்னு திட்டி அவனை அடிக்க ட்ரை பண்ணா. அந்த தந்தை தரையில் விழுந்து, நாங்கள் ஏழைங்க, எதுவும் இல்லைன்னு பெக்கிங் பண்ண மகன்கள் பயந்து நின்னாங்க. ஆனா காஃபே அவனை கவனமா பார்த்து, இவன்தான் லை வில்லேஜில் இருக்கிற ரிச் நோபிள் லியாங்னு ஐடென்டிஃபை பண்ணான். முன்னாடி காட்ஸ் இருந்ததால கொள்ளையடிக்க முடியல, இப்போ அவன் தனியா வந்திருக்கான். இத கேட்ட லாவர், இவன் நல்ல டீட்ஸ் பண்ணியிருக்கான், அதனால காட் காப்பாத்தி இப்போ நமக்கு கிடைச்சிருக்கான், பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு சொல்லி இவங்கள கட்டி வைங்க, வீட்ல இருந்து ரான்சம் வாங்கலாம்னு ஆர்டர் கொடுத்தான். இருட்டு ஏற ஆரம்பிச்சுது. மேகத்துக்குள் பாதி மறைந்த கிரெசன்ட் மூன் தெரிஞ்சுது. அந்த நேரம் சாங்டாலி ஸ்னாப் பண்ணி சிஸ்டம் காடஸ சம்மன் பண்ணா. லாட்ரி டிரா டைம். அவள் எக்ஸைட்மெண்டா, ஹியர் வி கோன்னு சொன்னா. சாங்டாலி, எனக்கு அதிகம் வேண்டாம், ஒரு பசூக்கா, ராக்கெட் லான்ச்சர், டேங்க் அல்லது ஹெலிகாப்டர் இருந்தா போதும்னு ஆசை சொன்னா. அவள் மிஷினை ஷேக் பண்ணினா, ஆனா அது ஸ்டக் ஆகிடுச்சு. அவள் இன்னும் பலமா ஷேக் பண்ணினா. ஸ்டில் நத்திங். கோபமா, ஒரு பக்கை இக்னோர் பண்ணதுக்காக இப்போ மிஷின் என்ன டீஸ் பண்ணுதான்னு சொல்லி கிக் பண்ணினா. அப்புறம் ஒரு டிரா பால் வெளியே வந்துச்சு. அது நேரா சாங்டாலி தலையில மோதி கீழே விழுந்தது. அந்த பால் ஓபன் ஆனதும் அவனுக்கு பிகினர் டிஃபென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங் கிடைச்சது. அவன் மனசுக்குள்ள, இது வேற லெவல் ரிவார்ட், இந்த மேப் ரொம்ப யூஸ்ஃபுல், முன்னாடி நாம 5 பேர் தான் இருந்தோம், யாரும் பாதர் பண்ணல, இப்போ 50,000 kg ஃபுட் இருக்கு, நாம ரிச், எல்லாரும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நாம ஸ்மால் பேண்டிட்ஸ் தான், டிசாஸ்டர் வந்தா என்ன ஆகும்னு கவலைப்பட்டான். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. காலை நேரம். ஸ்டோன் மவுண்டன் குன்றின் ஓரம் குளிர்காற்று அடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த எட்ஜில் நின்னு கொண்டிருந்த சாங் டாலாய் சீரியஸா பட்லர் வேங்க பார்த்து, நீங்க தான் நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு, நமக்கு புதிய ஆள்களை எங்கிருந்து ரெக்ரூட் பண்ண முடியும்னு கேட்டான். அவன் மைண்டில் ஒரு கிளியர் மிஷன், மேன் பவரை அதிகப்படுத்தணும். பட்லர் வேங் சற்று முகம் சுருக்கி, அது கொஞ்சம் கஷ்டம் மாஸ்டர்னு காமா சொன்னார். சாங் உடனே புரியாம, ஏன் கஷ்டம்னு கேட்டான். அதுக்கு வேங் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சார். இந்த எம்பையர்ல மக்கள் 4 கிளாஸா பிரிஞ்சிருக்காங்கன்னு. இது கேட்டதும் சாங்குக்கு கியூரியாசிட்டி கிளம்பி, டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்டான். வேங் மெதுவா, முதல்ல ராயல் ஃபேமிலி, லிஷி குடும்பம், 120 வருடமா ஆட்சி பண்றாங்க, பவர், ரெஸ்பெக்ட் எல்லாமே அவர்களோட, வேலைன்னு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல, எல்லாரும் அவர்களை வர்ஷிப் பண்றாங்க. அடுத்தது அரிஸ்டோக்ராட்ஸ், நோபிள்ஸ், சிட்டி லார்ட்ஸ், ரிச் மர்ச்சன்ட்ஸ், பணம், இன்ஃப்ளூவன்ஸ் நிறைய இருக்கும். 3வது கிளாஸ் சாதாரண மக்கள், லேண்ட்லார்ட்ஸ், ஸ்மால் மர்ச்சன்ட்ஸ், வாழ்க்கைய சம்ஹவ் நடத்துறவங்க. கடைசி தான் லோயஸ்ட் கிளாஸ், அவுட்காஸ்ட்ஸ், வில்லேஜர்ஸ், வாண்டரர்ஸ், ஸ்லேவ்ஸ், சொசைட்டில வேல்யூ இல்லாதவங்க மாதிரி பார்க்கப்படுறவங்கன்னு சொல்லி முடிச்சார். சாங் உடனே கேள்வி கேட்டான், அப்படின்னா பேண்டிட்ஸ் எந்த கிளாஸ்னு? வேங் சிரிப்பு கலந்த ஒரு லுக் கொடுத்து, பேண்டிட்ஸுக்கு கிளாஸே கிடையாது, அதாவது லோயஸ்ட்டுக்கும் கீழே, எம்பையர் அவர்களை தங்களோட மக்களா கூட கன்சிடர் பண்ணாது, வாண்டரர்ஸ், ஸ்லேவ்ஸ், பெக்கர்ஸுக்கும் கீழான நிலைன்னு சொன்னார். இத கேட்ட சாங் உள்ளுக்குள்ள ஒரு ஷாக். அப்படியா, இவ்வளவு கீழான்னு நினைச்சான். அடுத்த நிமிஷம் அவன் சீரியஸா,
நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வில்லேஜுக்கு சுற்றி ஒரு பெரிய வால் கட்டணும், டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொன்னான். வாங் உடனே நாட் பண்ணி, ஐடியா நல்லதுதான், ஆனா மேன் பவர் இல்லைன்னார். அதுக்கு சாங் கையிலிருந்த ஸ்க்ரோலை எடுத்து கொடுத்து அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு கான்ஃபிடென்ட்டா சொன்னான். வாங் அதை திறந்து பார்த்தவுடன் கண்கள் விரிஞ்சு போயிடுச்சு. மாஸ்டர், இது நீங்களே டிசைன் பண்ணீங்களான்னு ஆச்சரியமா கேட்டார். சிஸ்டம் தான் கொடுத்தாலும் சாங் ஒரு செகண்ட் கூட ஹெசிடேட் ஆகாம ஆமாம்னு காமா சொன்னான். உடனே வாங் மண்டியிட்டு, உங்க திறமைக்கு நான் முழுசா சப்போர்ட் பண்ணுவேன்னு உண்மையா ப்ராமிஸ் பண்ணினார். சாங் மெதுவா, மேன்பவர் விஷயத்துக்கு ஒரு வழி கண்டுபிடிப்போம், இல்லன்னா மற்ற பேண்டிட் குரூப்ஸ்ல இருந்து ரெக்ரூட் பண்ணலாம்னு சொன்னான். வாங் சற்று கவலையோட, அது ரிஸ்கி, அவர்கள் ஸ்பையா இருக்கலாம்னார். அதுக்கு சாங் சிரிச்சு, அது ஒர்க் ஆகலன்னா இன்னும் நம்ம கிட்ட டைனமைட் இருக்குன்னு சொல்ல அவன் கான்ஃபிடன்ஸ் வேற லெவல். பிறகு வாங்க அனுப்பி வைத்து சாங் தனியா குன்றின் எட்ஜுக்கு அருகே நின்று வில்லேஜை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான். கீழே பார்த்ததும் முழுக்க குழப்பமா இருந்த லேஅவுட் கண்ணுக்கு பட்டது. இது என்னடா, எந்த பிளானிங்கும் இல்லாம கட்டியிருக்காங்க, முன்னாடி லீடர் ஏதோ ரேண்டம்லி பில்ட் பண்ணிட்டான் போல, இத முழுசா டிஸ்ட்ராய் பண்ணி மறுபடியும் பில்ட் பண்ணணும்னு மனசுக்குள்ள நினைச்சான். நேரம் கடந்து வானம் ஆரஞ்சு நிறமா மாற ஆரம்பிச்சது. சூரியன் மறைய போகும் அந்த நேரத்துல சடன்லி சிஸ்டம் காடஸ் தோன்றி, டோட் வில்லேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்ப்ளீட், ரிவார்ட் ரெடின்னு அனௌன்ஸ் பண்ணினாள். அடுத்த நொடியில் வில்லேஜ் முழு லேஅவுட், பாதைகள், எல்லா டீட்டெயில்ஸும் சாங் பிரெயினுக்குள்ள கிளியரா பதிஞ்சு போயிடுச்சு. சாங் கண்களை மூடி, அப்படின்னா இனிமே எந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணினா மேப் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டான். கண் திறந்ததும் ஒரு லைட் ஸ்மைல், இது ரொம்ப யூஸ்ஃபுல்னு நினைச்சான். இதே நேரம் ஃப்ளையிங் டைகர் பேண்டிட்ஸ் வில்லேஜில் பான்ஃபயர் அருகே காஃபே அமைதியா மீட் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஃபயர் லைட் அவன் முகத்துல ஃப்ளிக்கர் ஆகுது. அப்போ திடீர்னு வெளியில இருந்து குட் நியூஸ் குட் நியூஸ்னு சத்தம் கேட்டதும் அவன் முகம் உடனே சீரியஸ் ஆயிடுச்சு. இது நல்ல விஷயம் மாதிரி தெரியலன்னு உள்ளுக்குள்ள அன்ஈஸி ஃபீல். ஆனா லோவர் மட்டும் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டா, வாங்க போய் பாப்போம்னு அவனை வெளியே கூட்டிக்கிட்டு போனான். வெளிய மரங்கள்ல மீண்டும் போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டிருந்தது. பேண்டிட்ஸ் எல்லாரும் சுற்றி நின்னு, இந்த தடவை என்ன இருக்குன்னு படிங்கன்னு கேட்டாங்க. லோவர் ஃபார்வர்ட் ஆகி ஃப்ளையரை வாசிக்க ஆரம்பிச்சான். டோட் வில்லேஜ் ரெக்ரூட், நூடில்ஸ் பேன்கேக்ஸ் ஃப்ரீன்னு. இத கேட்ட உடனே காஃபே கோபம் வெடிச்சது. இந்த சாங்டாலா என்னடா இவ்ளோ ஷேம்லெஸ், வேற வில்லேஜ்ல இருந்து ஆள்களை இழுக்கிறானேன்னு சத்தமா திட்டினான். ஆனா லோவர் மட்டும் ட்ரீம் வேர்ல்டுல போயிட்டான். கூல் ஹார்ஸ் ஓட்டிக்கிட்டு அழகான பெண்களோட சில் பண்றது செம்ம லைஃப்னு கற்பனை பண்ணான். காஃபே உடனே, என் ஸ்வாட கொண்டு வா, இப்பவே போய் அவனை கேட்கணும்னு கோபத்துல ஆர்டர் கொடுத்தான். லோவர் அவனை காம் பண்ணி, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நம்ம அட்வைசர் வரட்டும்னு சொல்லி ஒரு வைன் பாட்டில் கொடுத்தான். காஃபே அதை எடுத்துக்கிட்டு உடனே குடிச்சான். ஃபயர் அருகே மீண்டும் உட்கார்ந்தாங்க. சுற்றில பேண்டிட்ஸ் எல்லாரும் நூடில்ஸ் பேன்கேக்ஸ் நினைச்சு மவுத் வாட்டரிங்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம போனா வெப்பன்ஸ் கூட கிடைக்குமான்னு டவுட்ஸும் வந்தது. அந்த நேரத்துல லோவர் சிரிச்சு, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, கேட்கணுமான்னு கேட்டான். காஃபே அவனை பார்த்தான். லோவர் ஃபிஸ்ட் டைட்டன் பண்ணி, அவர்கள் நம்மள ரெக்ரூட் பண்றாங்கன்னா நாமே நம்ம ஆள்களை அனுப்பி அவர்களோட ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், சரியான சான்ஸ் வந்ததும் அட்டாக் பண்ணி டோட் வில்லேஜை கேப்சர் பண்ணலாம்னு சொன்னான். காஃபே ஒரு நிமிஷம் அவனை பார்த்து ஸ்டன் ஆயிட்டான். இந்த பிளான் நல்லதான்னு லோவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டான். ஆனா காஃபே காமா இல்லன்னு சொன்னான். லோவர் ஷாக், ஏன்னு கேட்டான். காஃபே சிரிச்சு, நீ ஆப்பர்ச்சுனிட்டின்னு வேர்ட் யூஸ் பண்ண, அதுதான் எனக்கு சர்ப்ரைஸ்னு சொன்னவுடன் லோவர் முழுக்க ஸ்பீச்லெஸ், என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம அங்கேயே நின்னுட்டான். ஒரு ஆள் தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு நாள் கதைய சொன்னான். அவன் பெயர் ஜூஷியோ. ஃப்ளையிங் டைகர் வில்லேஜில் ஒரு சாதாரண பேண்டிட் தான். ஆக்சுவலாக அவன் லைஃப்பில் சாய்ஸ்னு ஒன்றே இல்லை. அவன் பிறந்ததே அந்த லைஃப்குள்ள. அப்பா அம்மா இருவரும் பேண்டிட்ஸ், அதனால் அவனும் அதே பாதை. ஆனால் வெளியூல இருக்கிற மாதிரி இது ஒரு ஸ்டைலிஷ் லைஃப் இல்லை. தினமும் மீட் சாப்பிட்டு வைன் குடிக்கிற வாழ்க்கைன்னு யாராவது நினச்சா அது ஃபுல் மித்து தான். உண்மையில் அவனுக்கு ஒரு ப்ராப்பர் சாப்பாடு கிடச்சி 1 வருடத்துக்கும் மேலே ஆகிடுச்சு. 2 வருஷமா மழை இல்லை, வயலெல்லாம் வறண்டு போச்சு, ஹார்வெஸ்ட் இல்லை, மக்களெல்லாம் மலைகளில் வைல்டு கீரை தேடி அலையிற நிலை. அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் அவன் செகண்ட் மாஸ்டர் லாவருடன் டோடு வில்லேஜ் போனான், ஜாயின் பண்ணலான்னு. லாவர் இதில் ஏதோ ட்ரிக் இருக்குன்னு சொன்னான். ஆனால் என்னன்னு அவனுக்கும் கிளியர் இல்லை. அதனால போய் பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு வந்துட்டான்.
அங்கே போனப்போ ஆல்ரெடி நிறைய பேண்டிட்ஸ் வேற வில்லேஜ்ல இருந்து வந்திருந்தாங்க. கேட்ல பட்லர் வேங் நிக்க முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னான். எல்லாரும் லைன்ல நின்னாங்க. ஆனா லாவர் மட்டும் யூசுவல் மாதிரி ஷார்ட்கட் ட்ரை பண்ண உடனே அவனை தடுத்தாங்க. ஜூஷியோ மனசுக்குள்ள சிரிச்சான். இவனுக்கு சென்ஸே இல்லடான்னு. அவனுக்கு படிக்கவே தெரியாது. பேப்பர்ல என்ன எழுதுன்னு புரியல. முன்னாடி நின்னவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து காப்பி பண்ண ட்ரை பண்ணினா. ஆனா ஒரு சிம்பிள் சர்க்கிள் கூட வரைய முடியல. அவனுக்கே அவன் வெட்கமா இருந்துச்சு. அதனால ஒருத்த வந்து அவனுக்கிட்ட ஒரு சா கொடுத்து போடா வேலை பாருன்னு அனுப்பிச்சிட்டான். அவனும் ஓகேன்னு போய் மரம் வெட்ட ஆரம்பிச்சான். லாவருக்கு டிம்பர் தூக்குற வேலை. மதியத்துல ஒரு அழகான பெண் வந்து சிரிச்சுக்கிட்டே நீங்க நல்ல வேலை பண்ணினா ஆஃப்டர்நூன்ல டம்ப்ளிங்ஸ் கிடைக்கும்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தையே ஜூஷியோக்கு ஷாக். டம்ப்ளிங்ஸ்னா அவனுக்கு ஃபெஸ்டிவல் லெவல் ஃபுட். நியூ இயர்ல தான் கிடைக்கும். கடந்த வருடம் ஒரு பவுல் சாப்பிட்டதும் சில நாட்கள் வேற சாப்பாடு வேண்டான்னு ஃபீலிங் வந்தது அவனுக்கு இன்னும் நினைவில் இருக்கு. லஞ்ச் நேரம் வந்துச்சு. உண்மையாவே டம்ப்ளிங்ஸ் கொடுத்தாங்க. வெள்ளை வெள்ளன்னு சாஃப்டா இருந்தது. உள்ளே மீட்டும் கீரையும். அவன் 3 பவுல் ஃபுல்லா சாப்பிட்டான். வயிறு நிறைஞ்சதும் அவன் கண்களில் ஆல்மோஸ்ட் கண்ணீர். இப்படி ஒரு நாள் வருமென்று நினைச்சே இல்லைன்னு உள்ளுக்குள் பேசிக்கிட்டான். இரவுல கூட அவர்களுக்கு 5 கிலோ ஃபுட் கொடுத்தாங்க. வில்லேஜுக்கு திரும்பியதும் எல்லாரிடமும் சொல்லினாங்க. ஆனா யாரும் நம்பல. சிலர் இது ட்ராப்டான்னு சொன்னாங்க. இன்னொருத்தன் வில்லேஜ் மாஸ்டர் ரொம்ப செல்ஃபிஷ், எல்லாரையும் அனுப்பவே மாட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணினான். ஜூஷியோக்கு மட்டும் ஒரே டென்ஷன், நாளைக்கு என்ன அனுப்பலைன்னான்னு. அதனாலவே முடிவு பண்ணிட்டான், அனுமதி கிடைக்கலைனாலும் தனியா போயிடுவேன்னு. ஒரு நாள் வேலைக்கு 5 கிலோ ஃபுட் கிடைக்குது. இன்னும் சில நாள் போனா விண்டருக்கு டென்ஷனே இல்ல. வீட்டில் அவன் அப்பா அம்மா 1 வருடமா நூடுல்ஸ் கூட சாப்பிடல. அந்த நினைவு அவன மனசை கிழிச்சது. எப்படியாவது போகணும்னு முடிவு பண்ணி தூங்கிட்டான். அதே நேரம் ஃப்ளையிங் டைகர் வில்லேஜ்ல லாவர் கேல்ஃபிவிடம் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல பேசிக்கிட்டு இருந்தான். அங்க சாப்பாடு செம்மடா, சால்ட் கூட பர்ஃபெக்ட்னு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே நான் கொஞ்சம் சால்ட்டையே திருட்டெடுத்துட்டேன், யாருக்கும் தெரியாதுன்னு பெருமைப்பட்டான். கேல்ஃபி சீரியஸா கேட்டான், நான் உன்னை அனுப்பியது சாங் தலாயோட தண்டர் ட்ரிக் தெரிஞ்சுக்கணும்னு, ஏதாவது கண்டுபிடிச்சியான்னு. லாவர் தோளை செஞ்சு இல்லடா, அவன் இன்னைக்கு வரவே இல்லைன்னு சொன்னான். அதுக்கு கால்ஃபி, நாளைக்கு போனா இன்னும் அதிகமா ஆளுகளை கூட்டிக்கிட்டு போ, அவனோட சீக்ரெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னான். ஆனா லாவருக்கு அதெல்லாம் செகண்டரி. அவன் மனசுல ஒரே தாட், நாளையும் டம்ப்ளிங்ஸ் கிடைக்குமான்னு. நீயும் வாடான்னு ஆல்மோஸ்ட் பெக்கிங். அதுக்கு கால்ஃபி கோபமா திட்டிட்டான். மறுநாள் சீன் இன்னும் பெரியது. 1000 பேருக்கும் மேல வந்திருந்தாங்க. முழு வில்லேஜ் ஃபுல் எனர்ஜி. பட்லர் வேங் எல்லாரையும் பர்ஃபெக்டா மேனேஜ் பண்ணிட்டான். யாருக்கு என்ன வேலைன்னு கிளியரா அசைன் பண்ணான். கல்லு உடைக்கிறது, மண் தோன்றது, பிரிக் பண்றது. மீன்வைல் சாங் தலாய் வெளியே வரவே இல்ல. மிஸ் சூ கேட்டா, நீ வெளியே போறதில்ல ஏன்னு. அவ சிரிச்சு மிஸ்டரி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்ன. நான் வெளியே அதிகமா சுற்றினா நானும் இவர்கள மாதிரி நார்மல் மனிதன்தான்னு தெரிஞ்சா ரெஸ்பெக்ட் குறையும்னு ஜாலியா சொன்ன. அப்புறம் அவள் கேட்டா, அப்படின்னா ஏன் ரூம்ல ஏன்னு. அவன் ஸ்ட்ரெயிட்டா நீ அழகா இருக்கேன்னு சொன்னா. அவள் சைலண்ட். அவன் இன்னும் டீஸ் பண்ணினா, இந்த மலையிலேயே நீதான் அழகின்னு. அவள் பொய்ன்னு சொல்லிட்டா. வெளியே மீன்வைல் தின் மேன் ஸ்ட்ரென்த் ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தா. 340 கிலோ ஈஸியா தூக்கினா. அப்புறம் 450 கிலோ ஸ்டோன் மில் கூட. எல்லாரும் வாயடைச்சு பார்த்தாங்க. ஆனா அவன் ஹம்பிளா, நான் எதுவுமே இல்ல, நம்ம வில்லேஜ் மாஸ்டர் தான் ரியல் மான்ஸ்டர்னு சொன்னா. அந்த வேர்டு கேட்டவுடன் சாங் தலாய் உள்ள சிரிச்சா. சரி, என்ட்ரி டைம்னு வெளியே வந்தா. பேண்டிட்ஸ் உடனே ஸ்ட்ரென்த் காட்டுங்கன்னு கேட்டாங்க. கின்மேன் கூட சேலஞ்ச் பண்ண சாங் தலாய் காமா வேலை பாருன்னு சொல்லிட்டான். அதுக்கே கின்மேன் ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சு. என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களான்னு சார்ஜ் பண்ணினா. ஒரு பஞ்ச், ஆனா நெக்ஸ்ட் செகண்ட் சைலன்ஸ். சாங் தலாய் ஒரு கையிலேயே பிளாக் பண்ணிட்டான். அந்த ஒரு டச்லேயே கின்மேன் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ட்ரோல் போயிடுச்சு. போடா அப்படின்னு அவன் லேசா தள்ளினா. ஆனா கின்மேன் லிட்ரலா பறந்து போய் தரையில விழுந்தான். எல்லாரும் ஃப்ரீஸ். சாங் தலாய் காமா போய் சரிதானேன்னு கேட்டான். கின்மேன் ரெஸ்பெக்டா, நான் ஃபைன், நீங்க ஜென்டிலா தான் ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொன்னான். அதுக்கு பிறகு சாங் தலாய் சொன்ன ஒரு சென்டென்ஸ் தான் எல்லாரையும் பயமுறுத்தியது. 60% ஸ்ட்ரென்த் கூட யூஸ் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் இம்பல்சிவா ஆக்ட் பண்ணாதேன்னு. அந்த கிரவுட்ல சைலன்ஸ். அப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த்னா யாருக்கும் பதில் கிடைக்கல. அடுத்தது கிளைமேக்ஸ். ஒரு ஹியூஜ் பவுல்டர், 1000 கிலோ, யாராலையும் டச் பண்ண முடியல. எல்லாரும் சாங் தலாய பார்த்தாங்க. அவன் போர்டு ஃபேஸ்ல, இது மாதிரி சின்ன விஷயத்துக்கு என்ன அழைக்காத என்று சொல்லி கைகளை ஸ்ட்ரெச் பண்ணினான். ஒரு சிம்பிள் ஜெஸ்டர். அடுத்த செகண்ட் பூம், ஒரு பெரிய பிளாஸ்ட். கல்லு சிதறி தூசி பறந்து. எல்லாரும் கைகளை வச்சு முகம் கவர் பண்ணாங்க.
லைட்னிங் மாதிரி பவர். அவன் காமா வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டு வாக் பண்ணி போனான். அந்த சீன் பார்த்தவங்க எல்லாரும் ஒரு விஷயம் மட்டும்தான் நினைச்சாங்க, இவன் மனிதனா இல்ல வேற ஏதோ வான்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேம் மேன் சேம் ஹீரோ மிஸ் சூ ரூம்ல உட்காந்துக்கிட்டு முகம் சுளிச்சு ஐயோ முதுகு வலிக்குதேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். 10 நாள் கழிச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முழுசா முடிஞ்சிருச்சு. முழு டோட் வில்லேஜும் ஒரு புதிய லுக் எடுத்திருந்தது. இப்போ அது பல பகுதிகளா பிரிச்சு அமைத்திருந்தாங்க. வெளியே இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஏரியா ஒரு டிஃபென்ஸ் ஜோன். கற்களாலும் மலைகளாலும் சுற்றி பாதுகாப்பா கட்டியிருந்தாங்க. அந்த சுவர்கிட்டேயே ஒரு வாட்ச் டவர் கூட இருந்தது. ஏதாவது எனிமி தெளிவா கண்ணுக்கு பட்டா மேல இருக்கிறவன் உடனே முழு வில்லேஜுக்கும் அலர்ட் கொடுக்கலாம். அந்த டிஃபென்ஸ் ஏரியாக்கு பின்னாடி ப்ரிப்பரேஷன் ஜோன் இருந்தது. வெளியே சுவர் உடைஞ்சு யாராவது உள்ள வந்தாலும் இந்த இடம் அவர்களை ஸ்லோ பண்ண யூஸ் ஆகும். இதில் ஒர்க்கிங் ஏரியா, குதிரைகளுக்கான ஸ்டேபிள், பிளாக்ஸ்மித் வேலை செய்யும் ஸ்மித்தி, ஹாஸ்பிட்டல், இன்னும் தேவையான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஹார்ஸ் ஸ்டேபிள் கிட்டேயே ஒரு பப்ளிக் டாய்லெட் கூட கட்டியிருந்தாங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசருக்கும் அது யூஸ்ஃபுல். அடுத்தது ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்க வீடுகள், லிவிங் குவார்ட்டர்ஸ், கிச்சன், தண்ணீர் கிணறு, வெப்பன்ஸ் வச்சிருக்க டிப்போ, கிரானரி எல்லாம் இருந்தது. வெளியே இருந்த எல்லா மரங்களும் வெட்டப்பட்டிருந்தது. ஃப்ளாட் கிரவுண்ட் மாதிரி தோன்ற இடங்கள்ல கின்மேன் டிசைன் பண்ண ட்ராப்ஸ் வச்சிருந்தாங்க. ஹார்ஸ் பெட், கயிறு ட்ராப், வைல்ட் போர் பிடிக்க ஸ்பெஷல் ட்ராப் எல்லாம் இருந்தது. பட்லர் வாங் சாங் தலாய் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி, நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டையும் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ 100 kg தான் பேலன்ஸ் இருக்கு. ஆனா கவலை வேண்டாம், நம்ம வில்லேஜ்ல பீப்புள் அதிகம் இல்லைன்னு சொன்னான். சாங் தலாய் உடனே, சரி நீ போய் ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அகாமடேஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு. இனிமேல் நாம ஃபுட் ஸ்டாக் பண்ணி இன்னும் பீப்புள் ரெக்ரூட் பண்ணணும்னு சொன்னான். வாங் சிரிச்சிட்டு சரி மாஸ்டர்னு ஒத்துக்கிட்டான். அப்போ சிஸ்டம் காடஸ் வந்து, வில்லேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட், ரிவார்டா 1 ஏக்கர் சில்லி பிளான்ஸ், அதோட சிஸ்டம் அனிமல்ஸ் இவால்வ் ஆகுதுன்னு சொன்னான். சாங் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணி 1 ஏக்கர் சில்லி கொஞ்சம் கம்மி தானேன்னா. அந்த சிஸ்டம் காடஸ் இப்போ பெரிதா உயரமா தெரிஞ்சா. சாங், நீங்க வேற மாதிரி தெரியுறீங்கன்னு கேட்டான். அவ சிரிச்சிட்டு, வில்லேஜ்ல பெரிய சேஞ்ச் வந்தா நானும் அப்கிரேட் ஆகுவேன்னு சொன்னா. அப்புறம் கை தூக்கி ஃபார்வர்ட் போ, பேண்டிட் கிங் ஆகணும்னு மோட்டிவேட் பண்ணா. உடனே ஒரு பாப்பப் லிஸ்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் மிஷன், மிஸ் சூவோட இம்ப்ரெஷனை வயலன்ஸ் இல்லாம சேஞ்ச் பண்ணணும். ரிவார்ட் அன்னோன். செகண்ட், 1000 பீப்புளை டோட் வில்லேஜுக்கு ரெக்ரூட் பண்ணணும். ரிவார்ட் அன்னோன். தேர்ட், 10 ராபரி கம்ப்ளீட் பண்ணணும். ரிவார்ட் அன்னோன். அதே நேரம் ஃப்ளையிங் டைகர் பேண்டிட் சைட்ல கே ஒரு உட்டன் டேபிள்ல உட்கார்ந்து கப்பு கையில பிடிச்சிருந்தான். செகண்ட் மாஸ்டர் அவனிடம், நீ அங்க இருந்தா ஷாக் ஆயிருப்ப, சாங் டலாய் தண்டர் மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பெரிய பாறைய பூம்னு வெடிச்சிட்டான்னு சொன்னான். கே அதை கேட்டு அட்வைசர் கிட்ட இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டான். அட்வைசர் அந்த ராக்க காட்டி, இந்த மார்க் டைனமைட் வெடிச்சதால வந்தது, தண்டர் டெக்னிக்னு ஒன்னு கிடையாது, நீங்க மயக்கப்பட்டு போயிட்டீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணான். அவன் யுக்ரான், 42 இயர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் மிலிட்டரி அட்வைசர்னு சிஸ்டம் இன்ஃபோ காட்டுச்சு. கே குழப்பமா டைனமைட்னா என்னன்னு கேட்டான். அவன், ஃபயர் கிராக்கர் மாதிரி தான், ஆனா பவர் ரொம்ப டேஞ்சரஸ், வெளி உலகத்துல கூட ரேர், கின்னியூ மவுண்டன் பீப்புள் இதை தெரியவே முடியாதுன்னு சொன்னான். கே உடனே புரிஞ்சு, அப்படின்னா நம்ம டோட் வில்லேஜ் ஏமாத்திட்டாங்களான்னு கேட்டான். அவன் ஆம்னு சொன்னான். செகண்ட் மாஸ்டர் கூட அப்படின்னா தண்டர் டெக்னிக்கே இல்லையான்னு கேட்டாரு. இல்லைன்னு பதில் வந்ததும் கே கோபத்துல கத்தி, நம்ம ஏமாந்துட்டோன்னு தெரியாம அட்டாக் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே என்ன எரிச்சலா இருந்தான். ஆனா யுக்ரான் காமா, அவசரப்படாதீங்க, பின்னாடி ஹேண்டில் பண்ணலாம்னு, இப்போ முக்கியமான வேலையா இருக்குன்னு சொன்னான். கே இன்னும் கோபத்துல இருந்தாலும் ஒத்துக்கிட்டான். அங்க மீன்வைல் சாங் டலாய் மனசுல திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். 3 மிஷன், ரெக்ரூட் பண்ணது கஷ்டம், ராபரி பாட்டு கின்மேன், வாரியர் லின் ஹேண்டில் பண்ணலாம், அப்படின்னா மெயினா மிஸ் சூ இம்ப்ரெஷன் சேஞ்ச் பண்றது தான் முடிவு பண்ணான். அது பேண்டிட் கேர்ள் மிஷனோட ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் பண்ணா பெரிய ரிவார்ட் கிடைக்கும். அவளோட ஹார்ட்டை வின் பண்ணணும்னா ஸ்மூத்தா பேசணும்னு நினைச்சான். சிரிச்சிட்டு, நான் இத்தனை டேட்டிங் சைட் யூஸ் பண்ணதுக்கு இப்பதான் யூஸ் வரும்னு கான்ஃபிடென்ட்டா இருந்தான். சிஸ்டம் காடஸ் அதை கேட்டு கன்ஃபியூஸ்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ மிஸ் சூவை கூப்பிட்டு கேஷுவலா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டான். அவனை பார்த்துட்டு எதுவும் சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டா. சாங் ஷாக் ஆகி இது வேற மாதிரி ரியாக்ஷன் வரணுமேன்னு நினைச்சான். அவன் இமேஜினேஷன்ல அவ பிளஷ் பண்ணுவாள்னு நினைச்சிருந்தான். ஆனா கிவ் அப் ஆகாம பிளான் பி போனான். அவளை ஃபாலோ பண்ணி, எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே, இவ்வளவு அழகா யாருன்னு பேசினான். இக்னோர். என் ஹனி எங்க போறன்னு கேட்டான். ஸ்டில் இக்னோர். எனக்கு உலகத்துல ஒரு விஷயம் தான் வேணும், உன்னை லவ் பண்ணணும், தினமும் உன்னை நினைக்கணும்னு டயலாக் போட்டான். அவங்கிட்ட இருந்து 0 ரெஸ்பான்ஸ். அவளோட ரூம்ல கூட லவ் நோட்ஸ் வச்சான்.
அவ படிச்சா ஃபுல் நான்சென்ஸ் மாதிரி லைன்ஸ். அவ இரிட்டேட் ஆனாலும் எதுவும் சொல்லல. சாங் தொடர்ந்து லவ் பிளைண்ட், லவ் பவர்ஃபுல், நான் உனக்கு பெஸ்டா இருப்பேன்னு ஓவர்லோட் பண்ணான். அவங்கிட்ட இதெல்லாம் கேட்டு சம்டைம்ஸ் ஷாக், சம்டைம்ஸ் இரிட்டேஷன். மைண்டு மறந்து போயிடும், ஹார்ட் மட்டும் நினைவுல வச்சுக்கும். என்கிட்ட லவ் இருக்கு, நான் உன் ஹனின்னு கூட சொல்லிட்டான். இறுதியில மிஸ்ஸு அவன்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தா. சாங் சர்ப்ரைஸ் ஆகிட்டான். அவ சிம்பிளா உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டா. அதை கேட்டு சாங் ஸ்பீச்லெஸ்ஸா முழுசா டிசப்பாயிண்ட் ஆகி நின்றுட்டான்.